திருக்குர்ஆனுடைய உள்ளடக்கத்தை பற்றியும் திருக்குர்ஆன் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறது என்பது குறித்தும் சில விஷயங்களை நினைவுபடுத்துவதற்காக இங்கே நிற்கிறேன். அருமையான தோழர்களே, 27 நாட்கள் திருக்குர்ஆனை ஓதி தொழ வைக்கக்கூடிய ஹாஃபிதுகளுக்கு பின்னால் நின்று நாம் அந்த குர்ஆனை செவிமடுத்தோம். நம்மள சில பேர் குர்ஆன் ஓதக்கூடியவர்களாகவும் இருக்கலாம். ஆனால் இறைவன் இந்த திருக்குர்ஆனின் மூலமாக நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்பது குர்ஆனுடனான தொடர்புகளைத்தான். குர்ஆன் எத்தகைய வாழ்க்கை முறையை சொல்லித்தர வந்ததோ அத்தகைய வாழ்க்கை முறையை பின்பற்றக்கூடிய சமூகமாக நாம் மாறுவதைத்தான் குர்ஆன் நம்மிடத்தில் அல்டிமேட்டாக எதிர்பார்க்குது. இறுதி இலக்கு என்பது குர்ஆன் சமுதாயமாக நாம் மாறுவது தான். அதற்காகத்தான் அல்லாஹ் குர்ஆனை நமக்கு கொடுத்தான். முதல்ல குர்ஆனில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். குர்ஆனில் என்ன இருக்குது? குர்ஆன் என்றால் முதல்ல என்ன? அது அகிலங்களை படைத்த பரிபாலித்து கொண்டிருக்கின்ற இறைவனுடைய நேரடி வாசகம், அவனுடைய பேச்சு. நம்மள சில பேர் சில முக்கியமான நபர்களுடைய பேச்சை அதிகமாக விரும்புபவர்களாக இருக்கலாம். அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கலாம், அவர்கிட்ட பேசிக்கிட்டு தான் நிறைய தகவல் கிடைக்கும், அல்லது இனிமையாக பேசுவார், இனிக்க பேசுவார் அப்படின்னு சொல்லி சில பேருடைய பேச்சை விரும்பக்கூடியவர்கள் இருக்கலாம். அப்படி பார்த்தால் முழுக்க முழுக்க நம்முடைய நன்மைக்காகவே இறைவன் இதை பேசியிருக்கிறான். நாம் எதை நம்ப வேண்டும், எதை நம்பக்கூடாது, எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எதை உண்ண வேண்டும், எப்படி உடுத்த வேண்டும், எப்படி வீட்டு வாழ்க்கை அமைத்து கொள்ள வேண்டும், சமூக வாழ்க்கை எப்படி அமைத்து கொள்ள வேண்டும், பொருளாதார நடைமுறைகளை நாம் எப்படி பின்பற்ற வேண்டும், ஒரு அதிகாரம் என்று வந்தால் அந்த அதிகாரத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும், அடுத்தவர்களை ஆளுகிற வாய்ப்பு கிடைத்தால் அந்த ஆளுமையை எப்படி செலுத்த வேண்டும், நீதி பரிபாலனம் எப்படி அமைய வேண்டும், குடும்ப பிரச்சனைகளுக்கு குடும்பத்திற்குள்ள பிரச்சனைகள் வந்தால் அதை எப்படி தீர்த்து கொள்ள வேண்டும், இப்படி ஏராளமான வழிகாட்டல்களை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறார். உலகத்தில் வாழ்க்கைக்கு தேவையான வழிகாட்டல்களை கொண்டிருக்கக்கூடிய வேதம் என்று ஒன்று இருக்கிறது என்றால் அது குர்ஆன் மட்டும்தான் இருக்க முடியும். வேற எல்லாம் இருக்குன்னு சொல்ல முடியாது. அங்கங்கே வேண்டுமானால் சில வாழ்க்கை வழிகாட்டல்களை வேறு சில நூல்கள் வைத்திருக்கலாம். ஆனால் முழுக்க முழுக்க ஒரு மனிதன் காலையில் விழித்து எழுந்ததிலிருந்து இரவு மறுபடி படுக்க செல்லுகிற வரை, உயிர் அவனுக்குள் ஊதப்பட்டதிலிருந்து அந்த உயிர் அவனுடைய உடலிலிருந்து பிரிகின்ற வரைக்கும் ஒரு மனிதனுக்கு தேவையான எல்லா வழிகாட்டல்களையும் படைத்த இறைவன், பரிபாலிக்கக்கூடிய இறைவன் அவன் நமக்கு தந்திருக்கிறான். அதற்கு பெயர் தான் நாம் குர்ஆன் என்று சொல்கிறோம். மனிதர்களை இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதுதான் குர்ஆனுடைய நோக்கம். அந்த வகையில் குர்ஆனில் அல்லாஹு தஆலா முற்கால மக்கள் அவர்களுடைய வரலாறுகளை ஏராளமாக சொல்கிறான். அதே மாதிரி பிற்காலத்தில் நடக்க இருக்கக்கூடிய எத்தனையோ விஷயங்களை அல்லாஹு தஆலா குர்ஆனில் சுட்டி காட்டுகிறான். வானம் பூமி படைக்கப்பட்ட தகவல்கள் குர்ஆனில் இருக்கிறது. ஹலால் ஹராம் பற்றி குர்ஆன் பேசுகிறது. நல்லொழுக்க விதிகள், நற்பண்புகள், வணக்க வழிபாடுகள், சமூக பொருளாதார நடைமுறைகள் இதெல்லாம் குர்ஆனில் விலாவாரியாக பேசப்படுகின்றன, நிறைய பேசப்படுகின்றன. அதே மாதிரி நபிமார்கள் நல்லவர்களுடைய வரலாறு, மூமின்கள் இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கான பிரதிபலன் என்ன, காபிர்களுக்கு மறுமையில் கிடைக்கக்கூடிய இழிநிலை என்ன, சொர்க்கம் நரகம் பற்றிய வர்ணனை, இதெல்லாம் திருக்குர்ஆனில் இடம்பெறுகிறது. நிறைய எல்லாத்தையும் எல்லாம் சொல்கிறான்.
அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய பண்பு பெயர்கள், அல்லாஹ்னா யாரு அப்படிங்கிற விவரம் குர்ஆனில் அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான். இப்போ நமக்கு அல்லாஹ் மேலே பயம் வர்றதில்லை அப்படிங்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அவன் யாருன்னு முழுசாக நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. அவன் யாருன்னு குர்ஆனில் சொல்லியிருக்கிறானோ அதை நாம் முழுமையாக உள்வாங்கி கொண்டால் கண்டிப்பாக நமக்கு அல்லாஹ்வின் மீது பயம் வரும். உதாரணமாக, ஒருத்தர் டிராஃபிக் போலீஸை பார்த்தோன்னே ஏன் பயப்படுறாரு? அவர் யார் என்பது தெரிந்திருக்கிறது. ரூல்ஸை ஃபாலோ பண்ணாட்டி நிப்பாட்டுவார், ஃபைன் அடிப்பார், அல்லது கோர்ட்டில் கொண்டு போய் நிப்பாட்டுவார், அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக நம்மளை அழகழிச்சிருவார். இப்படி அவர் என்ன செய்வார், அவருடைய அதிகாரம் என்ன என்பது தெரிந்ததனால் நாம் என்ன செய்கிறோம்னு சொன்னால், டிராஃபிக் போலீஸை பார்த்தா வேறு பக்கமாக ஓடிடுறோம், அல்லது ஏதோ ஒன்று செஞ்சுட்டு நகர்ந்துடுறோம். ஆச்சு, அல்லாஹ் மேலே ஏன் பயம் வர மாட்டேங்குது அப்படின்னா, அல்லாஹ் யார் என்று நமக்கு தெரிவதில்லை. தண்ணி ஊற்றுவாங்க. யார் என்று நமக்கு தெரிவதில்லை. அல்லாஹ் அவனுடைய பண்பு நலன்கள் என்ன, அவனுடைய நல்ல தன்மைகள் என்னென்ன, அதே நேரத்தில் அவனுடைய கம்பீர தன்மைகள் என்னென்ன, அதெல்லாம் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் மிக தெளிவாக பேசுகிறான். தண்ணி ஊற்றி கொடுங்க, தொண்டை காயுது. அல்லாஹ் தஆலா தெளிவாக பேசுகிறான். அது மட்டுமல்ல, குர்ஆனில் நம்முடைய புலன்களுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை பற்றி குர்ஆனில் எல்லாம் பேசுகிறான். நம்முடைய பார்வைக்கோ நம்முடைய செவிப்புலனுக்கோ தெரியாத, நம்முடைய அறிவும் கற்பனை பண்ண முடியாத பல விஷயங்களை பற்றி குர்ஆனில் எல்லாம் பேசுகிறான். ஜின்னுகளை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான். யாராவது பார்த்துருக்கோமா? நம்ம ஜின்களை பற்றி பேசுகிறான். வானவர்களை பற்றி பேசுகிறான். வானவர்களை நாம் பார்த்துருக்கிறோமா? அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தினுடைய பல்வேறு விதமான விதிகளை, பல்வேறு விதமான வேலைகளை வானவர்கள் மூலமாகத்தான் அல்லாஹ் வாங்கி கொண்டிருக்கிறான். இது குர்ஆன் சொல்லக்கூடிய உண்மை, ஹதீஸ் சொல்லக்கூடிய உண்மை. ஆனால் நம்முடைய கண்ணுக்கு அது தெரிவதில்லை. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறணும், அல்லாஹ் மட்டும் இது நமக்கு சொல்லித்தராவிட்டால் இந்த விஷயத்தில் நாம் அறிவற்றவர்களாகத்தான் இருந்திருப்போம். இந்த விஷயத்தில் நாம் விவரமற்றவர்களாகத்தான் இருந்திருப்போம். அப்போது நமக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்தா மட்டும்தான் நமக்கு இந்த விஷயங்கள் தெரியும். இப்படி புலன்களுக்கு அப்பாற்பட்ட எத்தனையோ விஷயங்களை நம்புவதை குறித்து குர்ஆன் பேசுகிறது. மறுமை நாளுடைய திகிலான அம்சங்களை பற்றி குர்ஆன் பேசுகிறது. மறுபடியும் உயிர் கொடுத்து எழுப்பப்படக்கூடிய அதை பற்றி பேசுகிறது. விசாரணை, ஹவுதுல் கௌசர், சிராத்துல் முஸ்தகீம் பாலம், அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு செய்ய காத்திருக்கக்கூடிய பரிந்துரை, அந்த பரிந்துரை கிடைக்காத அபாக்கியவான்கள், ஹவுதுல் கௌசரை விட்டு விரட்டி அடிக்கப்படக்கூடிய சில நபர்கள், இப்படி ஏராளமான விஷயங்களை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பேசுகிறான். அதற்கு விளக்கமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த பிரபஞ்சத்தில் எங்கும் காட்சியளிக்கக்கூடிய இறைவனுடைய சான்றுகள், அந்த சான்றுகளை குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹ் சொல்கிறான். கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். ஒரே தண்ணீரை உறிஞ்சி குடிக்கக்கூடிய பூமி, தாவரங்கள் வெவ்வேறு விதமான வண்ணங்களில் அதனுடைய இலைகளும் பூக்களும் மலர்வதை பார்க்கிறோம். அதில் துளிர்க்கக்கூடிய அதில் கிடைக்கக்கூடிய காய்கனிகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சுவையில் இருப்பதையும், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிறத்தில் இருப்பதையும் பார்க்கிறோம். ஆனால் உள்ளுக்குள்ளே அது உறிஞ்சக்கூடிய தண்ணீர் என்பதும் சூரிய ஒளி என்பதும் ஒன்றுதான். ஆனால் வெவ்வேறு நிறங்களில் என்ன செய்கின்றன? தாவரங்கள் முளைக்கின்றன. அதே மாதிரி வெவ்வேறு சுவைகளில் அந்த கனிகளும் காய்களும் இருப்பதை பார்க்கிறோம். யார் இந்த வித்தியாசத்தை சொல்லிக் கொடுத்தது? யார் இப்படி வித்தியாசத்தை அந்த தாவரங்களுக்குள்ளே கொண்டு வந்து வைத்தது? இன்னும் சொல்ல போனால், சில பொருட்கள் இருக்கின்றன, அதை சாப்பிடக்கூடிய உயிரினங்களை பொறுத்து வெளிவரக்கூடிய விஷயங்கள் வேறாக இருக்கும். உதாரணமாக நிறைய சொல்ல முடியும். நீங்கள் தஃப்சீர் இப்னு கஸீர் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இறைவனுடைய சான்றுகளை பற்றி பேசக்கூடிய இடங்களில் அல்லாஹ் தஆலா இதை சொல்கிறான். சில உயிரினங்கள் உட்கொள்ளக்கூடிய அந்த பொருள் வெளியிலே
கழிவுகளாக வருகிறது. அதே நேரத்தில் வேறு சில பொருட்கள், வெளியிடக்கூடிய பொருட்கள் நமக்கு பயன் தரத்தக்க பொருளாக மாறுகிறது. பட்டுப்பூச்சி அது எதை நமக்கு எதை உட்கொண்டு விட்டு நமக்கு தருகிறது? அதனுடைய ஒரு உணவை. இதே ஒன்றை வேறொரு உயிரினம் உட்கொண்டால் கழிவாகத்தான் வெளியேறும். ஆனால் பட்டுப்புழு உண்ணுகிற போது அது நமக்கு வெளியிலே பட்டாக வெளியே வருகிறது, பயனுள்ள ஒரு பொருளாக வெளியே வருகிறது. அப்போது உட்கொண்ட பொருள் ஒன்று, ஆனால் அது வெளியிலே தரக்கூடிய பொருள் வேறு. யார் இந்த வித்தியாசத்தை கொடுத்தது? யார் இந்த வித்தியாசத்தை கொடுத்தது? யோசிக்கணுமா இல்லையா? அப்போது இது மாதிரி உலகம் முழுக்க அல்லாஹ் தஆலா எத்தனையோ இறை சான்றுகளை அங்கங்கே நிறுவி வைத்திருக்கிறான். அதை பற்றி குர்ஆனில் அல்லாஹ் தஆலா நிறைய இடங்களில் பேசுகிறான். அது மட்டுமல்ல, முந்தைய வான்வெளி வேதங்கள், தௌராத், இன்ஜீல், ஜபூர், இது அல்லாமல் சில நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஆகமங்கள், அதை பற்றியெல்லாம் குர்ஆன் தான் சொல்கிறது. வேறு யாரும் சொல்ல முடியாது. அதை அந்த விஷயத்தை குர்ஆன் சொல்லவில்லை என்றால் நாம் அது குறித்து விவரமற்றவர்களாகத்தான் இருந்திருப்போம். அதனால தான் ரசூலுல்லாஹ்வை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், வஜதக லால்லன், ஒரு காலத்தில் நீங்கள் விவரம் தெரியாதவராக இருந்தீர்கள் என்று சொல்கிறார். மா குன்த தத்ரி மல் கிதாபு வலல் ஈமான், வேதம்னா என்னன்னு நபியே உங்களுக்கு தெரியாது. வலல் ஈமான், ஈமான்னா என்னன்னு நபியே உங்களுக்கு தெரியாது. மாறாக நாம் தான் உங்களுக்கு இந்த வேதத்தை இறக்கி கொடுத்தோம், நாம் தான் இந்த வஹியை கொடுத்தோம், அதற்கு பிறகுதான் உங்களுக்கு தெரியும், அதுக்கு பிறகுதான் உங்களுக்கு விவரம் கிடைச்சிச்சு, நபித்துவம் கிடைச்சிச்சு நல்லா சொல்கிறான். அப்போது இந்த வேதம் மட்டும் வந்திருக்காவிட்டால் இத்தகைய விளக்கங்கள், இத்தகைய விவரங்கள் நமக்கு எங்கிருந்து கிடைத்திருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்போது மொத்தத்தில் குர்ஆன் என்பது நம்முடைய நம்பிக்கைகளை, நம்முடைய செயல்பாடுகளை, நம்முடைய சிந்தனைகளை செதுக்கக்கூடிய, நாம் எங்கு போக வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய ஒரு வழிகாட்டலாக, இந்த வார்த்தை சொன்னால் ரொம்ப பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன், யூசர் கைடாக, அதாவது பயன்படுத்தக்கூடியவர்களுக்கான வழிகாட்டல், மேனுவலாக அல்லாஹு தஆலா குர்ஆனை கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் அது மிகையான வார்த்தை அல்ல. இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். யூசர் கைடாக கொடுத்துருக்கிறான், ஆனால் குர்ஆனில் நம்ம என்னைக்காச்சும் யூசர் கைடு அப்படிங்கிற அந்த கருத்தை விளங்கியிருக்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரி, இன்னைக்கு முஸ்லீம் சமூகத்தில் குர்ஆன் என்பது எப்படி இருக்கிறது, குர்ஆன் எப்படி பயன்படுத்தப்படுகிறது, இதை இன்னைக்கு பேசாட்டி வேற எப்பவும் பேச முடியாது, இன்னைக்கு தான் பேசி ஆகணும். இன்னைக்கு முஸ்லீம் சமூகத்தில் குர்ஆன் எப்படி இருக்கிறது? மிக குறைந்த சதவீதம் பேர் தான் குர்ஆன் ஓத தெரிந்தவர்கள். பள்ளிவாசலுக்கு ஒரு 100 பேர் தொழ வந்தார்கள் என்று சொன்னால் அதில் குர்ஆனை பார்த்து ஓத தெரிந்தவர்கள் 20 பேர் தேர்வாங்களான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. 20 பேர் தேர்வாங்களா? ஒரு 100 பேர் தொழ வந்தால் குர்ஆனை பார்த்து ஓத தெரிஞ்சவங்க 20 பேர் தேர்வாங்களா? அப்போ 20% ஆச்சு. அப்போது எந்த சமூகத்தினுடைய ஓய்வுக்காகவும் உயர்வுக்காகவும் குர்ஆன் அனுப்பி வைக்கப்பட்டதோ அந்த சமூகத்தில் 80% பேருக்கு குர்ஆன் பார்த்து ஓத தெரியாதுன்னு பொருள் வருது. 100 பேர் தொலை வந்தால் 20 பேருக்கு தான் ஓத தெரியும்னா அப்போ 80% பேருக்கு தெரியாதுன்னு அர்த்தம். அப்போ நம்மள்கிட்ட குர்ஆன் எப்படி இருக்குங்கிறத கவனிச்சு பாருங்கள். சரி, அப்படி ஓத தெரிந்த அந்த குறைந்த சதவீதத்தினர் கூட குர்ஆனை ஓதுகிறார்களே ஒழிய குர்ஆனை உணரவோ குர்ஆன் சொல்லக்கூடிய கருத்தை புரிந்து கொள்ளவோ தலைப்படுவதில்லை. அது ரொம்ப ரேராக தான் அந்த முயற்சி நடக்குது. அதே மாதிரி ஆயுள் முழுக்க ஒரு தடவை கூட குர்ஆனை பார்த்து ஒற்றை எழுத்தை கூட ஓதாமலேயே 60-70 வயது வரை உலகத்தில் வாழ்ந்துவிட்டு மண்ணுக்கு போய் சேர்ந்த எத்தனையோ முஸ்லீம் சகோதரர்களை எனக்கு தெரியும். ஒரு தடவை கூட குர்ஆன் திறந்து இன்ன எழுத்து அவங்களுக்கு தெரியாது. ஏதோ வாய்மொழியில் கேட்டு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மான் ரஹீம்னு சொல்லியிருப்பாங்களே தவிர குர்ஆனை பார்த்து இதுதான் அல்ஹம்து, இதுதான் லில்லாஹி, இதுதான் ரப்பில், இதுதான் ஆலமீன் அப்படின்னு சொல்லி ஓதுனவங்க இருப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி 60-70 வயது வாழ்க்கையில் ஒரு தடவை கூட பார்த்து ஓதாதவர்கள் பல பேர் மண்ணுக்கடியில் போய் சேர்ந்திருப்பார்கள். இதில் நான் கொஞ்சம் சொல்றேன்னு வருத்தப்பட வேணாம், நம்ம குடும்பத்தில் கூட சில பேர் அப்படிப்பட்டவர்கள் இருக்கலாம். இதை நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நாம் இது குறித்து கவலைப்பட வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். இது குறித்து நாம் சற்று வருந்த வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். வருங்காலத்தை நாம் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன்.
அதே மாதிரி பரக்கத் பெறுவதற்கு, ஷைத்தானை விரட்டுவதற்கு, நோய்களுக்கு ஓதி பார்ப்பதற்கு, இத்தியாதி காரணங்களுக்காக குர்ஆன் பயன்படுத்தப்படுகிறது. அது நடக்குதுங்க. ஒன்று நஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉன், குர்ஆனில் வந்து நோய்க்கான நிவாரணம் இருக்குதுன்னு நல்லா சொல்லிட்டான். மனநோய்களுக்கு நிவாரணம் இருக்குது, உடல் நோய்களுக்கு நிவாரணம் இருக்க தான் செய்யுது. ஆனால் அந்த ஒரு நோக்கத்துக்காக குர்ஆனை பயன்படுத்துகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்மளே கூட என்ன செய்கிறோன்னு சொன்னால், ஹஜ்ரத் மின்னல் ஹபீப் வரமாட்டேங்குது, ஏதாவது ஆயத்து இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்குறோம். மினல் ஹபீப் வர்றதுக்கு ஆயத்து நம்ம கேட்குறோம். அதே மாதிரி வேறு சில சகோதரர்கள் இருப்பாங்க, அவங்க வியாபாரமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏதாவது என்ன ஆயத்து ஓதலாம் சொல்லுங்களேன். ஏதாவது ஆயத்தை திரும்ப திரும்ப ஓதுனா வியாபாரம் வந்து கடைக்குள்ளே பொத்துக்கிட்டு வந்து விழுவும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி வச்சுருக்காங்க. இப்படித்தான் குர்ஆனை நாம் அணுகுகிறோமே தவிர, உண்மையில் குர்ஆன் எந்த நோக்கத்திற்காக வந்ததோ அந்த நோக்கத்திற்கு நாம் குர்ஆனை பயன்படுத்துவதில் மிகுந்த பின்தங்கி இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி குர்ஆனுக்கு நம்மகிட்ட மரியாதை இருக்குதா அப்படின்னா மரியாதை இருக்குது, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. குர்ஆனுக்கு நாம் மரியாதை தருகிறோம். அதனால தான் குர்ஆனை பட்டு குஞ்ச துணியில் உள்ளுக்குள்ளே வைத்து பீரோவுடைய உள்ளறையில் பறக்கத்துக்கு இருக்கட்டும் அப்படின்னு போட்டு வச்சிடுறது. அதை எடுக்கிறதே இல்லை. பீரோவை சுத்தம் பண்ணும்போது மட்டும் ஒரு தடவை எடுத்து செஞ்சிடுறது, இப்படி தொடச்சி மறுபடியும் உள்ளுக்குள்ளே வச்சிடுறது. இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, இது எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு உள்ள திரும்ப மறுபடியும் தூக்கி வச்சுருவோம். நான் கொஞ்சம் மிகைப்படுத்தி பேசுகிறேன்னா இல்லை. நிறைய பேருடைய வீடுகளில் பீரோவில் உள்ளறையில் பாருங்கள், கண்டிப்பாக குர்ஆன் இருக்கும், விரித்து பார்க்காமலேயே இருக்கும். அப்படியே இந்த பட்டு குஞ்ச துணியிலேயே போட்டு மூடப்பட்டு கட்டி வைக்கப்பட்டிருக்கும். அப்போ மரியாதை கொடுக்குறோம், ஆனால் எது மரியாதை நமக்கு தெரியலை. அதே மாதிரி குர்ஆனுக்கு நம்ம கொடுக்குற மரியாதையில் இன்னொரு வகை என்ன தெரியுமா? பொண்ணு வீட்டிலேருந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு போகிற சீதனத்தில் எது இருக்குதோ இல்லையோ, முதல்ல குர்ஆனு அதே மஞ்சள் துணியில் தங்க துணியில் போட்டு சுற்றி அது இருக்கும். சரி, அதாச்சும் அந்த பிள்ளை அங்கே கொண்டு போய் வச்சு ஓதுன்னு பார்த்தா அதுவும் அங்கே பீரோவுக்குள்ளே என்ன செஞ்சிடும்னா தூக்கி உள்ளே வச்சு மூடிடும். நாம் வீட்டில் என்ன காட்டுறமா தானே அந்த பிள்ளை அங்கே போய் செய்யும், நாம் வீட்டில் என்ன காட்டுறமா தானே அதை அங்கே போய் செய்யும். அப்போது இப்படித்தான் நம்முடைய குர்ஆனுக்கு நாம் கொடுக்கின்ற மரியாதை இருந்து கொண்டிருக்கிறது. சரி, அதே நேரத்தில் குர்ஆனை பற்றியோ அல்லாஹ் ரசூலை பற்றியோ யாராவது தப்பு தவறாக விமர்சித்து விட்டால் நமக்கு கோபம் வருது பாருங்கள். அப்போ தான் நமக்கு ஈமான் வந்து வெடிச்சுக்கிட்டு பொத்துக்கிட்டு வரும். உடனே ரோட்டில் இறங்கி என்ன செய்வோம்னா அப்படி இப்படின்னு குதிக்க ஆரம்பிச்சிருவோம். நாங்கள் யார் தெரியுமா, உயிரை கொடுப்போம், அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும்னு சத்தம் போட ஆரம்பிப்போம். அதாவது இது குருட்டாந்தனமான ஒரு வேகம், இது குருட்டுத்தனமான வேகம். நான் என்ன சொல்கிறேன்னா, குருட்டுத்தனமான வேகம் இருக்கக்கூடாது. உண்மையில் குர்ஆன் என்றால் என்ன என்கின்ற மதிப்பார்ந்த புரிதலோடு நமக்கு அந்த உணர்வு வந்தால் தான் அந்த உணர்வுக்கு தான் மரியாதை இருக்கும். புரிஞ்சுங்களா? ஆனால் நமக்கு வரக்கூடிய குர்ஆனின் பேரில் வரக்கூடிய விமர்சனங்களுக்கு நாம் கொதித்து எழுவது என்பது பெரும்பாலும் குருட்டுத்தனமான நம்பிக்கையாகவே இருந்து கொண்டிருக்கிறது, குருட்டுத்தனமான மரியாதையாகவே இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ ஆக மொத்தத்தில் குர்ஆன் என்பது நமக்கு எவ்வளவோ வழங்குவதற்கு தயாராக இருக்கிறது. வாழ்க்கைக்கு வழிகாட்டலாக, உள்ளத்தின் நோய்களுக்கு மருந்தாக பல வகைகளில் குர்ஆன் அள்ளித் தருவதற்கு தயாராக இருக்கிறது. யார் யார் எந்த கண்ணோட்டத்தில் குர்ஆனை அணுகினாலும் அந்த கண்ணோட்டத்தில் குர்ஆன் அவர்களுக்கு கருத்துக்களை விரித்து கொடுக்கும். ஒரு அறிவியல் ஆய்வாளர் குர்ஆனை அந்த கண்ணோட்டத்தில் அணுகினால் அவருக்கான தீனி குர்ஆனில் இருக்குது. ஒரு பொருளியல் வல்லுனர் குர்ஆனை அந்த கண்ணோட்டத்தில் அணுகினால் அவருக்கான தீனி அவருக்கு இருக்குது. ஒன்றுமில்லை, ஒரு தொழில்நுட்ப வல்லுனர், ஒரு டெக்னாலஜிஸ்ட் வந்து குர்ஆனை அந்த கண்ணோட்டத்தில் அணுகினால் அவருக்கான தீனி குர்ஆனில் இருக்குது. இப்படி யார் எந்த துறை சார்ந்த குர்ஆனை அணுகினாலும் அந்த துறை சார்ந்த கருத்துக்கள், அந்த துறை சார்ந்த வழிகாட்டல்கள் குர்ஆனில் இருக்கிறது. அதனால தான் அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான், இந்த குர்ஆனில் நாம் எதையும் பேசாமல் விட்டு வைக்கவில்லை, எல்லாத்தையும் இதில் பேசியிருக்கோன்னு சொல்கிறாங்க. அப்போ எனவே தோழர்களே, நாம் அந்த குர்ஆன்கிட்ட போய் என்ன கேட்குறோமோ அதை தர்றதுக்கு அது தயாராக இருக்குது. ஏன்னா அது எல்லாம் இருக்குது. இப்போது கேட்குற நம்மள்கிட்ட தான் பிரச்சனை. பொதுவாக நமக்கு கேட்கவே தெரியறதில்லை. பெரும்பாலும் அள்ளி தருவதற்கு காத்திருக்கிற ஒரு ஆள்கிட்ட போய் நம்ம என்ன கேட்போம் தெரியுமா? ஒரு வேளை சோறு மட்டும்தான் கேட்போம். அதிகபட்சமாக வியாபாரத்தை ஒழுங்காக தான் கேட்போம். நமக்கு கேட்கும்போது என்ன செய்யுதுன்னா நிறைவாக கேட்க தெரியாது. நமக்கு
அல்லாஹ் நான் வாழும் காலமெல்லாம் பரக்கத்தை எனக்கு தந்துக்கிட்டே இரு அப்படின்னு கேட்டோம்னா முடிஞ்சு போச்சு. அப்போ குர்ஆன் என்பது அள்ளித் தருவதற்கு காத்திருக்கிறது. அது ஒரு சமுத்திரம் போன்று விரிந்த ஒன்று அது. ஆனால் அந்த குர்ஆனுக்கு முன்னால் நாம் போய் நின்று கொண்டு ஒரு காற்று வராத இது ஒரு தண்ணி வராத குழாயில் எதை எதிர்பார்த்து கொண்டிருப்போமோ அதை தான் போய் குர்ஆனில் கேட்டுக்கிட்டு நிற்கிறோம். ஆனால் அல்லாஹு தஆலா குர்ஆனை அந்த நோக்கத்திற்கு நமக்கு தரவே இல்லை. சரி, குர்ஆனோடு 4 விதமான தொடர்புகள் இருக்க வேண்டும். குர்ஆனோடு ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் 4 விதமான தொடர்புகள் குர்ஆனே அதை சொல்கிறது. அப்படி அந்த தொடர்புகள் இருந்தால்தான் அந்த குர்ஆனை அது எந்த நோக்கத்திற்காக அருளப் பெற்றதோ அந்த நோக்கத்தோடு அதை நாம் அணுகுவதாக அர்த்தம். அப்படி இல்லாட்டி நாம் குர்ஆன் ஏதோ ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு, நாம் வேற ஏதோ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி ஆகி போயிடும். சரி, அந்த 4 தொடர்புகள் என்ன? முதலாவது தொடர்பு, குர்ஆனோடு ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இருக்க வேண்டிய முதலாவது தொடர்பு திலாவத்துல் குர்ஆன். குர்ஆனை ஓத தெரிந்திருக்க வேண்டும். குர்ஆனை ஓத தெரிந்திருக்க வேண்டும். நபிமார்களுடைய பணி என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆனை கொடுத்து விட்டு அவங்களுடைய பணி என்னங்கிறத சொல்கிறான். யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, குர்ஆன் வசனங்களை அவர் மக்களுக்கு ஓதி காட்டுவார். ஒய் அல்லிமுஹுமுல் கிதாப, வேதத்தை கற்றுக் கொடுப்பார். வேதத்தின்படி அந்த மக்களை செயல்பட வைத்து அவர்களை பரிசுத்தப்படுத்துவார். அப்போது குர்ஆனுக்கும் நபிக்கும் என்ன வேலை நல்லா சொல்லிட்டான், அதை ஓதணும், அதை கற்றுக்கொள்ள வேண்டும், அதை செயல்படுத்த வேண்டும். இது நபியினுடைய வேலை. அப்போ முதல்ல குர்ஆனுடன் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இருக்க வேண்டிய தொடர்பு குர்ஆனை ஓத தெரிந்திருக்க வேண்டும். குர்ஆன் அருளப்பெற்ற நோக்கங்களில் குர்ஆன் ஓதுதல் என்பது மிக முக்கியமானது. எனவே ஒவ்வொரு முஸ்லிமும் குறைந்தபட்சம் குர்ஆனை பார்த்தாவது ஓத தெரிந்திருக்க வேண்டும். குர்ஆனை ஓத தெரியாமல் ஒரு முஸ்லிம் இருப்பது அவமானம் அப்படிங்கிற கருத்து மக்கள்கிட்ட போய் சேரணும். ஏங்க, நம்ம நன்மைக்கு வந்த ஒன்றையே நாம் தெரிந்து கொள்ளாத விவரமற்றவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் அதைவிட மிகப்பெரிய இழப்பு வேறு என்னவாக இருக்க முடியும்? வேறு என்னவாக இருக்க முடியும்? கொஞ்சம் சொல்லுங்கள். ஃபைனல் அதுதான், அதனுடைய தீர்வு தான் இறுதி தீர்வு. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒன்று அல்லாஹ்விலிருந்து நமக்கு வந்திருக்கும் போது, அதில் நம்முடைய வாழ்க்கைக்கான எல்லா தேவைகளையும் எல்லாம் வச்சிருக்கும் போது அதை நமக்கு ஓதக்கூட தெரியாது என்பது எவ்வளோ பெரிய அவமானம். அதனால் தயவுசெய்து குர்ஆனுடன் முதலாவது தொடர்பு ஓதுதல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் குர்ஆனை நன்கு கற்று தேர்ந்தார்களோ அவர்கள் மரியாதைக்குரிய மாணவர்களோடு மறுமையில் இருப்பார்கள். அதே நேரத்தில் வல்லதி யக்ரஉல் குர்ஆன வயத்ததஅ ஃபீஹி, சில பேர் குர்ஆனை திக்கி திக்கி ஓதுவாங்க, பார்த்துருக்கீங்களா? திக்கி திக்கி ஓதுவது அவமானம் அல்ல, ஓத தெரியாமல் இருப்பது தான் அவமானம். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஒருவர் திக்கி திக்கியாவது குர்ஆனை ஓதுவாரே ஆனால் அவருக்கு 2 நன்மை என்று சொன்னார்கள். ஒன்று, ஓதுவதற்கு அவர் எடுத்துக்கொண்ட முயற்சிக்கு ஒரு நன்மை, இன்னொன்று சிரமப்படுறதுக்கு இன்னொரு நன்மை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்போது குர்ஆனை திக்கி திக்கி ஓதுறதுங்கிறது தப்பு கிடையாது. நம்ம திரும்ப திரும்ப ஓதனோம்னா அது திக்காமல் வந்துடும் நமக்கு. ஆனால் ஓத தெரியாமல் இருப்பது தான் அவமானம். அதை இந்த ஹதீஸ் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அருமையான தோழர்களே, இன்றைக்கி குர்ஆனோடு நமக்கு ஏன் இந்த தொடர்பு வரவில்லை? குர்ஆனோடு நமக்கு ஏன் இந்த ஓதல் தொடர்பு வரவில்லை என்றால், குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய கலாம், மகத்துவமிக்கவனுடைய வார்த்தைகள், அது புனித வார்த்தைகள். புனித வார்த்தைகள், புனித சொற்கள் அசிங்கமான இடத்தில் கிடக்காது. அசிங்கமான இடத்தில் கிடக்கவே கிடக்காது. ஹுதைஃபா பின் யமான் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு 2 பேரும் சொல்கிறாங்க, லவ் தஹுரத்தில் குலூபு லம் தஸ்ப மின் கிராஅத்தில் குர்ஆன். உள்ளங்கள் மட்டும் தூய்மையாக இருக்குமையானால் குர்ஆன் ஓதுதல் என்கின்ற விஷயத்தில் உள்ளத்திற்கு நிறைவே வராது. உள்ளம் மட்டும் தூய்மையாக பராமரிக்கப்படுமையானால் இன்னும் ஓதணும் இன்னும் ஓதணும் இன்னும் ஓதணும் அப்படின்னா அந்த உள்ளத்தில் ஆசையும் ஏக்கமும் பெருகுமே தவிர குர்ஆன் ஓதுவதில் அது நிறைவே அடையாது.
அப்போது குர்ஆன் ஓதணுங்கிற சிந்தனை நம்முடைய உள்ளத்தில் வரலன்னா நம்முடைய உள்ளம் மாசு படிந்திருக்கிறதுன்னு பொருள், நம்முடைய உள்ளம் அழுக்கு படிந்திருக்கிறது என்று பொருள், நம்முடைய உள்ளம் கழிவுகளுக்கான குப்பை தொட்டியாக இருக்கிறது என்று பொருள். எனவே அங்கே குர்ஆனுடைய சிந்தனை வருவதில்லை. இதை நான் சொல்லலைங்க, உஸ்மான் இல்லான்னு சொல்கிறாங்க. உள்ளங்கள் மட்டும் தூய்மையாக இருந்தால் குர்ஆன் ஓத வேண்டும் என்கின்ற ஏக்கம் உள்ளத்தில் இருக்கும். அந்த ஏக்கம் வரலையா, அந்த தேட்டம் வரலையா, உள்ளம் அதனுடைய தூய்மையை இழந்து விட்டது என்று பொருள். உள்ளம் அதனுடைய இயல்பான அது சுத்தத்தை இழந்து விட்டது என்று பொருள். உள்ளம் என்பது குப்பை கிடங்காக இருக்கிறது என்று பொருள், கழிவு கிடங்காக இருக்கிறது என்று பொருள். அப்போ எனவே தோழர்களே, இப்போ குர்ஆன் மேலே நமக்கு ஓதணுங்கிற அக்கறை வரணும்னா நாம் இப்போ என்ன செய்யணும்? நம்முடைய உள்ளத்தை ஒட்டடை அடைச்சி தூய்மைப்படுத்தி சுத்தப்படுத்தணும். அதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் பாவக்கரைகளை நீக்க வேண்டும். பாவக்கரைகள் நீங்கும் போது தான் உள்ளத்தினுடைய தூய்மை பராமரிக்கப்படும். அப்போது ஆட்டோமேட்டிக்காக குர்ஆன் மீதான ஆர்வமும் குர்ஆன் மீதான ஏக்கமும் கண்டிப்பாக அங்கே வரும். அப்போ முதல்ல குர்ஆனோடு ஒரு மனிதருக்கு இருக்க வேண்டிய தொடர்பு என்ன அப்படின்னு சொன்னால் குர்ஆன் ஓதுதல். ரெண்டாவது தொடர்பு குர்ஆனுடன் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இருக்க வேண்டிய தொடர்பு குர்ஆன் சொல்லக்கூடிய விஷயத்தை புரிந்து கொள்வது. குர்ஆன் எதை சொல்கிறதோ அதை புரிந்து கொள்வது. புரிந்து கொள்வதும் குர்ஆன் அனுப்பப்பட்ட நோக்கங்களில் பிரதானமான நோக்கம். ஏன்னா நமக்கு என்னன்னே தெரியாமல் வெறும் வாயில் மட்டும் போட்டு உலட்டிக்கிட்டே இருக்கிறதுக்கு அல்லாஹ் குர்ஆனை தரல. வாயில் மட்டும் போட்டு உலட்டிக்கிட்டே இருந்தால் அதுக்கு பேர் ஓதுறது கிடையாது. ஆனால் இருந்தாலும் அல்லாஹ் அவனுடைய பெருந்தன்மையால் நீங்கள் அப்படி உலட்டிக்கிட்டு இருந்தாலும் சில நேரங்களில் சில நன்மை கொடுத்துறேன்னு சொல்லிடுறான். ஆனால் அது மட்டுமே முழு நோக்கம் கிடையாது. மாறாக ஓதுதலை புரிந்து ஓத வேண்டும், அதை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். உள்வாங்குவதற்கும் குர்ஆனில் முக்கியமான இடம் இருக்கிறது. அதையும் அல்லாஹு தஆலா குர்ஆன் தந்த நோக்கத்திற்காகத்தான், அதுவும் குர்ஆனுடைய வந்த நோக்கத்தில் ஒன்றுதான். கிட்டத்தட்ட குர்ஆன் என்பது அல்லாஹ்விடமிருந்து நமக்கு வந்த கடிதங்கள். 23 வருட இடைவெளியில் அல்லாஹு தஆலா அவ்வப்போது கொஞ்சம் கொஞ்சமாக கடிதம் போட்டிருக்கான் நமக்கு. அந்த கடிதம் எங்கேருந்து வந்துச்சு? லவ்ஹுல் மஹ்ஃபூத்லேருந்து வந்துச்சு. சில நேரங்களில் ஒரு சூறாவை மொத்தமாக அல்லாஹ் ஒரே போஸ்ட்டில் அனுப்பியிருப்பான். இன்னும் சில நேரங்களில் ஒத்த ஆயத்தை மட்டும் ஒரு போஸ்ட்டில் வரும். இன்னும் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாராவது மலக்கே கொடுத்துட்டு போயிருப்பார். இப்படி 23 ஆண்டு கால இடைவெளியில் அல்லாஹு தஆலாவிடமிருந்து வந்த கடிதத்தின் மொத்த தொகுப்பு தான் குர்ஆன் என்பது. அப்போ கடிதம் வருதுன்னு சொன்னால் கடிதத்தை நம்ம படிக்க தெரிகிறது தானேங்க நியாயம். அதை அடுத்தவங்கள்ட்ட கொடுத்து படிக்க சொல்கிறதே அநாகரிகம் இல்லையா? நமக்கு வந்த பர்சனல் கடிதத்தை அடுத்தவங்கள்ட்ட கொடுத்து படிக்க சொல்கிறதே அநாகரிகம். சரி, குறைஞ்சபட்சம் அடுத்தவங்க சொல்லியாச்சும் நமக்கு குர்ஆனில் என்ன இருக்குன்னு தெரியணுமா இல்லையா? அதுக்காவது முயற்சி பண்ணுமா இல்லையா? அப்போ எனவே குர்ஆனை நிச்சயமாக நாம் ஓத கற்றுக்கொள்வதோடு அதில் என்ன இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளவும் நேரத்தை கொடுக்க வேண்டும். நம் மீது அக்கறை உள்ள ஒரு மருத்துவர் ஒரு டிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுக்குறாரு. அவர் எழுதி கொடுக்குறது நமக்கு புரியவே புரியாது. டாக்டர்களுக்குன்னு ஒரு எழுத்து மெத்தட் ஒன்று இருக்குது. யாருக்கும் புரியாமல் எழுதுனா தான் அது டாக்டருடைய எழுத்து. யாருக்கும் புரியாமல் எழுதுனா அது டாக்டருடைய எழுத்து. புரியக்கூடாது. அது நம்மளாம் கூட நல்லா அழகாக எழுதிடுவோம். நான் டாக்டர் யாருக்கும் புரியாமல் தான் எழுதுவாங்க. அவருக்கும் தெரியும், அந்த மெடிக்கல்காருக்கும் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரி தான் எழுதுவாங்க அவங்க. சரி, அப்போ நம் மீது நாம் கொடுக்கின்ற காசுக்காக அக்கறைப்பட்ட ஒரு டாக்டர் அவர் எழுதி கொடுக்கின்ற ஒரு மருந்து சீட்டை நமக்கு புரியாட்டி கூட போய் என்ன செய்கிறோம்? அது நம் மீது அக்கறை கொண்டு எழுதப்பட்டதுங்கிறதுனால தானே போய் கேட்குறோம். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை வாங்கி சாப்பிட்றோம். அப்போது இறைவன் நமக்கு வந்திருக்கக்கூடிய நோய்களுக்கு, உள்ளத்து நோய்கள், மனநோய்கள், உடல் நோய்கள் அனைத்துக்குமான மருந்தாக, நம்முடைய சமூக நோய்கள் எல்லாத்துக்குமான மருந்தாகத்தான் அல்லாஹு தஆலா 23 ஆண்டு கால இடைவெளியில் இந்த டிஸ்கிரிப்ஷனை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தானும்னா, அப்போ அதில் என்ன இருக்குன்னு தெரியணும்ல. தெரிஞ்சு அதை ஃபாலோ பண்ணால், அதை அப்ளை பண்ணால் தானே நம்முடைய சமூகத்திற்கு பிடித்த நோய்கள் போகும், நம்முடைய உள்ளங்களுக்கு பிடித்த நோய்கள் போகும், நம்முடைய குடும்பத்திற்கு பிடித்த நோய்கள் போகும். அப்போ எனவே குர்ஆனை
ஓதுவது என்பது ஒரு தொடர்பு என்று சொன்னால், அந்த குர்ஆனை விளங்கிக் கொள்வது என்பது இன்னொரு முக்கியமான தொடர்பு. அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ரி, குர்ஆனை நாம் விளங்குவதற்கு எளிமையாகத்தான் வைத்திருக்கிறோம்ங்கிறான். ரொம்ப கம்ப சூத்திரம்லாம் குர்ஆனில் சொல்லலை, எளிமையாக தான் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். நீங்கள் வேணால் அழகான தர்ஜுமாவை எடுத்து படித்து பாருங்களேன். டெய்லி 5 வசனங்கள் படித்து பாருங்களேன். நேரடியாக அல்லாஹ் நம்மிடத்தில் பேசுகின்ற அந்த மன திருப்தியை பெற முடியும். கிட்டத்தட்ட குர்ஆனுடைய எழுத்துக்களோடும் ஹதீஸுடைய வார்த்தைகளோடும் 25-26 ஆண்டு காலமாக தொடர்பில் இருக்கின்ற அந்த அனுபவத்திலிருந்து சொல்கிறேன். நாங்கள் ஒரு 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 ரூமு நான் ஒரு 10க்கு 10 ரூமில் உட்காந்து எழுதிக்கிட்டு இருப்போம். ஆனால் இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி மனசுக்குள்ளே இருக்கும். நாங்கள் என்ன செய்கிறோங்கிறது உலகத்துக்கு தெரியாது. ஆனால் அல்லாஹ்வுடைய கலாமை நமக்கு தெரிந்த மொழியில் பெயர்த்து எழுதும்போது ஏதோ இறைவன் நம்மள்கிட்டயே நேராக பேசுகிற மாதிரியான ஒரு உணர்வு என்ன செய்யும், அங்கே வரும். நீங்கள் அந்த மொழிபெயர்ப்பை படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உண்மையிலே சொல்கிறேன், இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை ஒரு மனிதர் பெற தவறினால் அதைவிட மிகப்பெரிய அபாக்கியம் எதுவும் கிடையாது. அதைவிட மிகப்பெரிய பாக்கியம் அடைந்த தன்மை எதுவும் கிடையாது. நேரடியாக அல்லாஹ் நமக்கு என்ன சொல்கிறாங்கிறத நம்முடைய மொழியில் என்ன செய்ய முடியும், படிக்க முடியும். அதுக்கான வாய்ப்பு இருக்குது. உருது மொழியில் வேணுமா இருக்குது, ஆங்கில மொழியில் வேணுமா இருக்குது, தமிழில் வேணுமா இருக்குது, மலையாளத்தில் வேணுமா இருக்குது. குர்ஆன் என்பது உலகத்தில் பேசப்படக்கூடிய எல்லா மொழிகள்லையும் இருக்குது, எல்லா மொழிகளையும் இருக்குது. குறிப்பிட்ட சில மொழிகளில் நிறைய டிரான்ஸ்லேஷன் வந்துருச்சு. கொஞ்சம் தயவு செய்து எடுத்து படித்து பாருங்கள், என்னதான் சொல்லுதுங்கிறத பாருங்கள். அது மட்டும் நம்முடைய உள்ளத்துக்கு கேட்ச் ஆயிருச்சுன்னு சொன்னால் அதற்கு பிறகு நாம் இவ்வளவு நாள் தொடர்பு இல்லாமல் இருந்ததற்கு மிகப்பெரிய அளவில் வருத்தப்படுவோம், கை செய்தப்படுவோம். அதனால் தயவுசெய்து குர்ஆனை புரிந்து கொள்வதற்கு அதற்கென்று ஒரு பொறுப்பு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக குர்ஆன் மட்டும் ஒரு மனிதர் அதை புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டார் என்று சொன்னால் உள்ளுக்குள்ள ஒரு ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்துவது. நமக்குள்ள ஒரு பெரிய சேஞ்சே நடக்கும், ஒரு பெரிய சேஞ்ச் நடக்கும். ஒன்றுமில்லை, உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு நாள் அவங்களுடைய ஆட்சி காலத்தில் நகர்வலம் போனாங்க. அவங்க ராத்திரி நேரத்தில் என்ன செய்வாங்கன்னா, மக்கள் எப்படி இருக்கிறார்கள்ங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக போவாங்க. ஒரு நாள் போய்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு வீட்டினுடைய பின்பகுதியில் சுவத்துக்கு பின்னால் நின்று உள்ளே வரக்கூடிய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். உள்ள என்ன வருதுன்னு சொன்னால், ஒருவர் உட்கார்ந்து குர்ஆன் ஓதி கொண்டிருக்கிறார். ஒத்தூர் வ கிதாபிம் மஸ்தூர் ஃபீ ரக்கிம் மன்ஷூர், இந்த ஆயத்தை ஓதிக்கிட்டு இருக்கிறார். இந்த ஆயத்து எனக்கு தொண்டை கட்டி இருக்கிறதுனால எனக்கு அதனுடைய எஃபெக்டோட ஓத முடியல. ஆனால் அந்த எஃபெக்டோட ஓதுனா எப்படி இருக்குன்னு தெரியுமா? போர் முரசு கொட்டினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் அந்த சவுண்டு. அதே மாதிரியான அந்த பின்புலத்தோடு உள்ளே உட்கார்ந்து ஒருத்தர் ஓதிக்கிட்டு இருக்கிறார். உமர் ரலியல்லாஹு அவர்கள் அவருடைய வீட்டுக்கு பின்பக்கத்திலிருந்து அதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அப்படியே உட்காந்துட்டாங்க அந்த வீட்டில். ஓதி முடிச்சிட்டாங்க. ஓதி முடிச்ச பிறகு, எப்போ போதும்பா நீங்கள் நைட்டு போனது, என்னை வீட்டுக்கு கூப்பிட்டு போயின்னு சொல்லி கூப்பிட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு கூப்பிட்டு வீட்டில் அவங்கள படுக்க போட்டு போயிடுறாங்க. கிட்டத்தட்ட 40 நாட்கள் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த வசனங்களை கேட்டதனுடைய விளைவிலிருந்து எழுந்திருக்கவில்லை. வீட்டுக்கு எல்லாரும் என்ன செஞ்சாங்கன்னா, நோய் விசாரிக்க போனாங்களாம், நலம் விசாரிக்க போனாங்களாம். என்ன அமீர் முஃமினீன் வெளியே வரவே காணோம். அவங்க சொன்னாங்களாம், இப்படி ஒரு வசனத்தை கேட்டேன். அதுக்கு முன்னாடி இந்த வசனத்தை கேட்டிருக்க மாட்டாங்களா? அவங்க கேட்டிருப்பாங்க. ஆனால் எந்த நேரத்தில் அது நம்முடைய உள்ளத்தை துளைக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பி இருக்கிறானோ அந்த நேரத்தில் அது துளைக்கும். எனவே அந்த ஆயத்து ஏற்படுத்திய பாதிப்பிலிருந்து 40 நாட்கள் அதில் உமர் ரலியல்லாஹு அவர்கள் மீள முடியவில்லை. நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள். என்னன்னா அதில் என்ன அப்படி எல்லாம் பேசுகிறான்னா, மறுமையை பற்றி பேசுகிறாங்க, மறுமையினுடைய திகில்களை பற்றி பேசுகிறாங்க. அதனால் அது புரியக்கூடிய உள்ளத்திற்கு அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இப்போ நமக்கு அந்த மாதிரியான புரிதல் வரவில்லை என்று சொன்னால், அப்போ நாம் எப்படி தான் மறுமையை பற்றி பயப்படுறது, மறுமையை பற்றி எப்படி தான் நமக்கு சிந்தனை வர்றது? அந்த பயம் வந்தால் தானே சிந்தனை வரும். அப்போ நமக்கு புரியவே இல்லைன்னா எப்படி அந்த பயம் வரும்? அப்போ எனவே அருமையான தோழர்களே, அதை புரியாமல் இருப்பது என்பது நமக்கு ஏற்பட்ட இழப்புன்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். எனவே அருமையான தோழர்களே, குர்ஆனை ஓதுவது என்பது ஒரு பொறுப்பு என்றால்
அதை புரிந்து கொள்வது என்பது ரெண்டாவது பொறுப்பு, ரெண்டாவது தொடர்பு. மூணாவது என்னன்னு சொன்னால், குர்ஆன் நாம் எதை ஓதுகிறோமோ, எதை உள்வாங்குகிறோமோ அதை நம்முடைய செயலில் கொண்டு வருவது. இது மூணாவது பொறுப்பு. குர்ஆனுடன் நமக்கு இருக்க வேண்டிய தொடர்புகளில் மூன்றாவது. அல்லாஹ் வேதத்தை சும்மா வாயில் போட்டு உலட்டுறதுக்கு மட்டும் கொடுக்க மாட்டான். அதே மாதிரி கதை புஸ்தகம், வரலாறு புஸ்தகம் படிச்சுட்டு அப்படி உச்சி கொட்டிட்டு நகர்ந்து போகிறது, இதுக்காக மட்டும் அல்லாஹ் வேதத்தை கொடுக்கல. மாறாக அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான், ஒத்தபிஉ அஹ்ஸனமா உன்சில இலைக்கும் மிர் ரப்பிக்கும், உங்களுடைய இறைவனிடமிருந்து உங்களுக்கு அருளப்பெற்ற வேதத்தில் நல்ல விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணுறதுக்கு தான் குர்ஆனை தவிர, ஃபாலோ பண்ணுறதுக்கு தான் மார்க்கமே தவிர, வெறுமனே கதையை படிச்சுட்டு கொஞ்ச நேரம் சப்பு கூட்டிட்டு அல்லது உச்சி கூட்டிட்டு நகர்ந்து போகிறதுக்கு அல்ல. நம்மள இன்றைக்கி பெரும்பாலான ஆட்கள் பயான் கேட்குறதே உச்சி கூட்டுறதுக்கு தான் வருது. அதுவும் யார் சிரிப்போடு பேசுவாங்களோ அந்த பேச்சுக்கு தான் நிறைய கூட்டம். கருத்தாக பேசுகிறவங்களுக்கெல்லாம் கூட்டம் வரதெல்லாம் கிடையாது. கருத்தாக பேசுகிறவங்களுக்கு கூட்டம் வரதே கிடையாது. சிரிப்போடு பேசுகிறவங்களுக்கு தான் கூட்டம் வருது. நம்முடைய ரசனை என்பது அவ்வளோ மலிவாக போச்சு. அல்லாஹ் ரசூலுடைய பேச்சு பேசுகிற இடத்துல எதுக்குங்க சிரிப்பு? அல்லாஹ் ரசூல் பேச வேண்டிய பேச்சில் எதுக்குங்க நகைப்பு? எதுக்கு நகைப்பு? அது இருந்தால் தானே வருவேன் அப்படின்னா, அப்போ ஜும்மாவில் எல்லாரும் சேர்ந்து சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கலாமா? ஜும்மாவில் சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கலாமா? ஆனால் இன்னைக்கு மக்களுடைய ரசனை என்பது அவ்வளவு மலிவாக போயிருக்கிறது. தயவுசெய்து சொல்ல புரிஞ்சுக்குங்க, குர்ஆனுடைய கருத்தை புரிந்து கொள்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். குர்ஆன் என்பது வெறுமனே சிரிச்சுட்டு நகர்றதுக்கு அல்ல, வெறுமனே கேட்டுட்டு முச்சுக்கூட்டிட்டு நகர்றதுக்கு அல்ல, ஃபாலோ பண்ணுறதுக்கு தான் அல்லாஹ் குர்ஆனை கொடுத்துருக்கிறார். அதனால் அல்லாஹ் சொல்கிறான், ஒத்தபிஉ அஹ்ஸனமா உன்சில இலைக்கும் மிர் ரப்பிக்கும், உங்களுடைய இறைவனிடமிருந்து உங்களுக்கு அருளப்பெற்ற வேதத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், அன்றைக்கி குர்ஆன் ஒட்டுமொத்தமாலாம் இறங்கலை. ஒரு 5 வசனம் வரும், ஒரு 10 வசனம் வரும். ரசூல்லா வந்தவொடனே அதை ஓதி காட்டுவாங்க. அதில் என்ன அமல் இருக்குதோ அந்த அமலை ரசூல்லா சஹாபாக்களுக்கு சொல்லிடுவாங்க. சஹாபாக்கள் என்ன செய்வாங்கன்னா, ஒரு 10 வசனத்தை கற்றுக்கொண்டால் 11வது வசனத்துக்கு அவங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த 10ஐயும் செயலில் கொண்டு வந்துட்டு தான் 11வது விஷயத்துக்கு போவாங்க. இன்றைக்கி நாம் அதுக்கு நேர் மாற்றோம். படிக்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய வச்சுருக்கிறோம், ஆனால் எதையுமே ஃபாலோ பண்ணுறது கிடையாது. கற்க கசடர கற்பவை கற்ற பின் பழைய புஸ்தகங்களில் பாதி விலைக்கு போட்டுரு. அதுதான் நம்முடைய நிலைமை. அதுதான் நம்முடைய நிலைமை. ஃபாலோ பண்ணுறதுக்கு யாருமே படிக்கிறதே கிடையாது. ஆனால் குர்ஆனை பொறுத்தவரை ஃபாலோ பண்ணுறதுக்கு தான் படிக்கணும். அதை ஃபாலோ பண்ணுறது தான் குர்ஆன் அருளப்பெற்றதனுடைய 80%, 85க்கு மேலே அந்த நோக்கத்துக்கு தான் எல்லாம் இறக்கியிருக்கிறான். அதனால தான் ஒவ்வொரு சமூகத்துக்கும் அல்லாஹ் வேதத்தை கொடுத்துட்டு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு உறுதிமொழி வாங்கினா அல்லாஹ். அப்போ குர்ஆன் வேதத்தினுடைய நோக்கமே ஃபாலோ பண்ணுறதாங்கிறத புரிஞ்சுக்கணும். அதனால தான் சஹாபாக்கள் ஒரு 10 வசனத்தை கற்றுக்கிட்டாங்கன்னா அதில் உள்ள அமலை பழக்கிட்டு அதுக்கு பிறகு தான் 11வது வசனத்துக்கு நகருவாங்க. இப்படி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பக்கரா சூராவை கற்று முடிப்பதற்கு எவ்வளவு காலம் ஆச்சு அப்படின்னு சொன்னால் 9 முதல் 12 வருஷம் ஆச்சான். பக்கரா சூரா எவ்வளோ இருக்குது குர்ஆனில்? 2.5 ஜுஸு. அதிகபட்சமாக நிறுத்தி நிதானமாக ஓதுனா கூட 2 மணி நேரத்தில் ஓதி முடிச்சிடலாம். 2 மணி நேரத்தில் ஓதி முடிக்கிற அந்த பக்கரா சூராவினுடைய அளவை கற்றுக்கொள்வதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 12 வருஷம் தேவைப்பட்டுச்சுன்னா அந்த அளவுக்கு அவர் அறிவாற்றல் குறைந்தவரா? அறிவாற்றல் குறைஞ்சதுனால தான் அவரால் அவ்வளோ நாள் இழுத்து கற்றுக்கிட்டாரா? இல்லை. அவங்களுடைய அகராதியில் ஒரு ஆயத்தை ஓதுவது என்பது ஓதி உணர்ந்து உள்வாங்கி செயல்படுத்தினா தான் ஒன்று. அப்படி தான் அவங்கள்ட்ட அர்த்தம் அதுக்கு. அப்போ எனவே சஹாபாக்கள் ஒரே நேரத்தில் ஓதினார்கள், கற்றார்கள், அதை செயல்படுத்தினார்கள். அதுக்கு பிறகு தான் அதை அவங்க அடுத்தவங்களுக்கு சொல்லுவாங்க. அப்போ எனவே தோழர்களே, குர்ஆன் இறங்கின அடிப்படை நோக்கம் வெறும் ஓதுதல் மட்டுமல்ல. ஓதுதல் ஒரு பொறுப்பு, அதே மாதிரி அதை உணர்தல் ஒரு பொறுப்பு, அதை செயல்படுத்துவது 3வது பொறுப்பு. இப்னு மஸ்ஊத் நான் சொல்கிறாங்க, நீங்களாம் இன்றைக்கி இலகுவாக குர்ஆனை மனப்பாடம் பண்ணிடுறீங்க. இப்னு மஸ்ஊத் சொன்னாங்க, இன்றைக்கி இலகுவாக நீங்கள்லாம் குர்ஆனை மனப்பாடம் பண்ணிடுறீங்க, ஆனால் எங்களுக்கு
குர்ஆனை மனப்பாடம் பண்ணுறது தான் கஷ்டம், ஆனால் அதை செயல்படுத்துவது ஈஸின்னு சொன்னாங்க. அதை ஃபாலோ பண்ணுறது ஈஸி, அதை மனப்பாடம் பண்ணுறது தான் எங்களுக்கு கஷ்டம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்க வெறும் வார்த்தைகளை மனநமிடுவதை விட அதனுடைய செயல்பாடுகளை மனநமிடுவதைத்தான் முக்கியமான செய்தியாகிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கங்களேன். எந்த ஒரு தத்துவமும் செயல் வடிவத்தில் இல்லை என்று சொன்னால் காலப்போக்கில் அந்த தத்துவம் அழிந்து போவதை யாராலும் தடுக்க முடியாது. நான் சொல்றது உண்மைதானே? எந்த தத்துவமாக இருக்கட்டும், அந்த தத்துவம் செயல் வடிவத்தில் பாதுகாக்கப்பட்டால் மட்டும்தான் அந்த தத்துவம் காலம் முழுக்க நிலைத்திருக்க முடியும். அதனால தான் மார்க்கம் என்ன சொல்லுதுன்னா, எதா இருந்தாலும் பரவாயில்ல, நீ அமல் செய்யு ஏன் சொல்லுது? அமல் செயல்பாட்டில் வந்தால்தான் அந்த கருத்து நிலைத்தில் இருக்கும். அப்படிலாம் நிலைத்தில் இருக்காது. இன்னைக்கு உலகத்தில் எத்தனையோ இசங்கள் இருக்கின்றன, எத்தனையோ இசங்கள். இஸ்லாம் இருக்குது, இஸ்லாத்துக்கு எதிரான எத்தனையோ கொள்கைகள் இருக்கின்றன. எல்லா கொள்கைகளும் இன்றைக்கு நடைமுறையில் இருக்குதா? காலப்போக்கில் அழிந்து போன கொள்கைகள் எவ்வளோ இருக்குது? ரொம்ப தேவையில்லை. சமீபத்தில் அழிஞ்சு போன கொள்கை ஒன்று இருக்குது. அது என்ன கொள்கை? கம்யூனிசம். எந்த மண்ணில் உருவானதோ அதே மண்ணில் கம்யூனிசம் என்பது குழி தோண்டி புதைக்கப்பட்டு விட்டது. ஆனால் அந்த கம்யூனிச சித்தாந்தத்தை சொல்றதுக்கு பெரிய பெரிய அறிஞர்கள் இருந்தாங்க, பெரிய பெரிய அறிஞர்கள் இருந்தாங்க. ஆனால் அந்த தத்துவம் என்பது நிலைத்து இருக்க முடியவில்லை. ஏன்னா மக்களுடைய செயல்பாட்டில் அது வரவில்லை. மக்களுடைய செயல்பாட்டில் வராத எவ்வளவு பெரிய தத்துவமாக இருந்தாலும் அந்த தத்துவம் அழிஞ்சு போகிறதை யாராலும் தடுக்க முடியாது. அதனால தான் மார்க்கம் என்ன சொல்லுதுன்னா, இஸ்லாத்தை வெறும் தத்துவமாக மட்டும் பார்க்காதீங்க, அதை செயல்பாடாக பாருங்க, அதை அமல் பண்ணுங்க. வழிபாடாக இருந்தாலும் சரிதான், அது குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரிதான், சமூக வாழ்க்கையாக இருந்தாலும் சரிதான், அதை செயல்பாடுகளாக பாருங்க. நல்ல பாருங்க, செயல்பாட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக என்ன செய்ய முடியாது, யாராலும் அழிக்க முடியாது. இன்னைக்கு அல்லாஹ் தஆலா முஸ்லீம்களுக்கு இஸ்லாத்திற்கு கொடுத்திருக்கிற தனித்தன்மையை பாருங்களேன். ஒரு பெரிய, நான் நினைக்கிறேன், அநேகமாக என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் ஒரு அமெரிக்காவினுடைய இராணுவ மேஜர் ஜெனரல் ஒரு ஆள், அவர் இந்த காபாவில் காமத் சொன்ன உடனே சஃப்பு கட்டி நிற்கிறாங்க பாருங்க. அதை பார்த்துட்டு அவர் சொல்றாரு, விரல் விட்டு எண்ணக்கூடிய சில மணித்துளிகளில் இவ்வளவு பெரிய கட்டுக்கோப்பு இந்த இடத்துல இருக்குதுன்னு சொன்னா, இந்த பயிற்சியை இராணுவத்துக்கு கொடுக்கறதுக்கு பல மாதங்கள் பிடிக்குங்கிறாரு, பல மாதங்கள் பிடிக்கும். அப்போ அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்னு சொன்னா, நமக்கு செயல்பாட்டின் மூலமாக தொடர்ந்து கடைபிடிப்பதன் மூலமாக அதை மிக எளிதாக ஆக்கி விடுகிறான். ஒன்றுமில்லை, இந்த இடத்துல நீங்கள் சஃபா உட்காருங்கன்னு இப்போ நான் சொன்னேன்னு வைங்க, எவ்வளோ நேரத்தில் உட்காருவீங்க? எவ்வளோ நேரத்தில் உட்காருவீங்க? விரல் விட்டு எண்ணக்கூடிய சில செகண்ட்ஸ் தான் உட்காந்துருவோம். ஏன்னா இது நமக்கு செயல்முறைப்படுத்தப்பட்டு ஏற்கனவே மண்டையில் ஏறிடுச்சு. அதனால் நம்ம சீக்கிரமாக வரிசையாக உட்காருவதை காலதாமதப்படுத்தவே மாட்டோம். இங்கே மட்டுமல்ல, எந்த இடத்துக்கு போனாலும் நம்ம அது இன்னொரு முக்கியமான விஷயத்தை பாருங்கள். அந்த இராணுவ ஜெனரல் எந்த இடத்துல ரொம்ப ஆச்சரியப்பட்டார் அப்படின்னு சொன்னால், அங்கே இருக்கிற எல்லாரும் ஒரே மொழி பேசுகிறவங்க கிடையாது, உலகத்தில் இருக்கிற எல்லா மொழியும் பேசுகிற ஆட்கள் அவங்க அங்கே. ஆனால் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷஹது அன்ன முஹம்மது காமத் சொன்ன உடனே சட்டுன்னு நிற்கிறாங்க பாருங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒருத்தர் இப்படி போய்கிட்டு இருப்பாரு, ஒருத்தர் அப்படி போய்கிட்டு இருப்பாரு, ஒருத்தர் காபாவை சுற்றிக்கிட்டு இருப்பாரு, என்னென்ன அம்மா செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த சவுண்டு கேட்ட உடனே அப்படியே நின்றுவாங்க பாருங்க. நான் என்ன சொல்றேன்னா, இதுதான் இஸ்லாத்தினுடைய தனி சிறப்பு. இது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னால், காலம் காலமாக பின்பற்றப்படுவதன் மூலமாக கிடைச்ச அந்த நேர்த்திங்கிறத மறந்துடக்கூடாது. அப்போது ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறதுல நிறைய நன்மை எல்லாம் வச்சுருக்கிறான். அது அப்போ தான் இந்த சமூகத்திட்ட இருந்து அந்த விஷயம் மறந்தே போகாது, தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்கும். அல்லாஹு தஆலா இஸ்லாத்தை காலப்போக்கில் அழிந்து போகக்கூடிய தத்துவமாக வைக்கவில்லை. ஒவ்வொரு தலைமுறையிலையும் அடுத்த தலைமுறைக்கு கடத்திவிட்டு, ஒவ்வொரு தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு சொல்லி கொடுத்துட்டு போக வேண்டிய, பயிற்சி கொடுத்துட்டு போக வேண்டிய ஒரு தத்துவமாகத்தான் நல்லா வைத்திருக்கிறான். அப்போ எனவே அதை நாம் நிச்சயப்படுத்தணும்னா கண்டிப்பாக நம்மிடத்தில் என்ன தேவை? செயல்படுத்துகின்ற தன்மை தேவை. அதனால தான் குர்ஆனை வெறும் ஓதி உணர்ந்தால் மட்டும் பத்தாது, மூணாவது அதை செயல்படுத்தவும் வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு எதிர்பார்க்கிறது. அடுத்து நாலாவது என்னன்னு சொன்னால், தோழர்களே, குர்ஆனுடைய கருத்தை நாம்
ஓதுகிறோம், உள்வாங்குகிறோம், செயல்படுத்துகிறோம், அதை அடுத்தவருக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இதுவும் நம்முடைய தோள் மீது சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்புகளில் ஒன்று. நாம் அந்த கருத்தை அடுத்தவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடிஞ்சால் சேர்க்கணும், அல்லது அந்த கருத்து மக்களுக்கு போய் சேரக்கூடிய வழிவகைகளில் நாம் நம்முடைய பணிகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். இப்போ இருக்கிறாங்க ஒருத்தர், அவங்களுக்கு குரான் வாங்கி கொடுக்கலாம், குரானுடைய விரிவுரை வாங்கி கொடுக்கலாம். அதே மாதிரி குரானுடைய விரிவுரை சொல்லப்படக்கூடிய இடங்களில் மக்களை அழைச்சிட்டு வந்து அமர வைக்கலாம். இந்த மாதிரியான வேலைகளை செய்யும் போது என்னப்பா என்ன எந்த சாய்ப்பா அந்த பெட்டில் இருக்கும், அல்லது அந்த குரான் டேபிள் மாதிரி இருக்குல்ல அதில் இருக்கும். சாய் எடுத்து வந்த மாதிரி. அப்போது அல்லாஹு தாலா கண்டிப்பாக குர்ஆனை நாம் ஓதி உணர்ந்து செயல்பட்டால் மட்டும் பத்தாது, அடுத்தவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற அந்த பொறுப்பையும் நம்முடைய தோளில் அல்லாஹ் வைத்திருக்கிறார். நாம தான் கொடுக்கணும். எப்பொழுது நாம் குர்ஆனுடைய அந்த சுவையை அறிகிறோமோ அதை கண்டிப்பாக நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்காமல் இருக்க முடியாது, கொடுத்தே தீரணும். இன்றைக்கி பார்க்குறோம்ல, நான் முஸ்லிம்ஸ் வந்து இன்றைக்கி விரும்பி குர்ஆனை வாங்கி படிக்கிறார்கள். நிறைய பேர் படிக்கிறாங்க. எத்தனை பேர் நாம் கொண்டு போய் கொடுத்துருப்போம்? எத்தனை பேருடைய வீட்டு நிகழ்ச்சிகளுக்கு நம்ம போகிறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நான் முஸ்லீம்களுடைய வீட்டு நிகழ்ச்சிகளுக்கு போகிறோமா இல்லையா? எத்தனையோ கல்யாணங்களுக்கு போகிறோமா இல்லையா? எத்தனையோ துக்க நிகழ்ச்சிகளுக்கு போகிறோமா இல்லையா? ஒரு தடவை கொண்டு போய் குர்ஆனை கொடுத்துருக்கோமா? என்னைக்காச்சும் கொடுத்துருக்கோமா? நாளைக்கு அந்த நான் முஸ்லீம் அல்லாவுக்கு முன்னால் எழுப்பப்பட்டு, இந்த ஆள் என் வீட்டில் வந்து நிறைய பொங்கச்சோறு தின்றுருக்கான், நிறைய தடவை நானே முறுக்கு கொடுத்துருக்கேன், பொங்கலுக்கு தீபாவளிக்கலாம், ஒரு தடவை கூட குர்ஆனை பற்றி இவன் சொல்லவே இல்லை அப்படின்னு நம்ம நோக்கி அல்லாட்ட குற்றப்பத்திரிக்கை வாசித்தான அப்படி நிலைமை என்ன? கொஞ்சம் யோசிக்கணும்ல. அருமையான தோழர்களே, கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. மக்கள் அவர்களுக்கு புரிகின்ற மொழியில் நாம் சொல்லிவிட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார்கள். பிரியாணி யாருடைய உணவுங்க? பிரியாணி யாருடைய உணவு? யார் உணவு அது? முஸ்லீம்கள் உணவா, நான் முஸ்லீம் உணவா? ஆனால் நீங்கள் நான் முஸ்லீமுடைய வீட்டு அடிப்படையில் கொண்டு போய் சேர்த்துட்டீங்களா இல்லையா? சேர்த்துட்டீங்களா இல்லையா? இன்னைக்கு உங்களால் பிரியாணி சாப்பிட முடியல. கல்யாணத்துக்கு போனால் முஸ்லீம்கள் எல்லாரும் வெஜ்ஜில் உட்காந்துருக்காங்க, போட்டு மாட்டுறது ஃபுல்லாக அவங்க தான். அப்போ நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்கன்னா, ஒன்றை அறிமுகப்படுத்தினீர்கள், அதனுடைய நல்ல அம்சத்தை புரிந்து கொண்டார்கள், அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. சரி, இந்த சுடிதார் ட்ரெஸ் இருக்குல்ல, அதை யார் ஃபஸ்ட்டு போட்டால் தெரியுமா? யார் அறிமுகப்படுத்தா தெரியுமா? முஸ்லீம்கள் தான் அறிமுகப்படுத்தினாங்க. அதை முஸ்லீம்கள் தான் அறிமுகப்படுத்தினாங்க, முகலாயர்கள் தான் அறிமுகப்படுத்தினாங்க. அதனுடைய வசதி பெண்களுக்கு தெரிந்ததற்கு பிறகு இன்னைக்கு உலகமே அந்த ட்ரெஸ்ஸுக்கு மாறி போச்சு. நாம் ஒன்றை அறிமுகப்படுத்தினோம், அதனுடைய நன்மையை உலகம் புரிந்து கொண்டது, உலகம் இன்னைக்கு அதை ஃபாலோ பண்ணுது. ஏன் இந்த குர்ஆனுடைய நன்மையை நம்மால் கொண்டு போய் சொல்ல முடியவில்லை? ஏன் சொல்ல முடியலைன்னா, நாமே இங்கே ஜீரோவாக உட்காந்துருக்கோம். குர்ஆன் நமக்கே தெரியலைங்கிறது தான் இங்கே பிரச்சனை. நமக்கே தெரியவில்லை என்பதுதான் பிரச்சனை. ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம அப்படி இருக்கும்போது எப்படி நாம் கொண்டு போய் சேர்க்க முடியும்? அப்போ தயவு செய்து பிரச்சனை என்பது நம்மிடத்தில் இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல நாம் குர்ஆன் என்கின்ற அந்த பொக்கிஷத்தினுடைய அறியாமையை நாம் முதல்ல அகற்ற வேண்டும். குர்ஆனில் என்ன சொல்லுது, குர்ஆனில் என்ன சொல்ல வர்றான் அல்லாஹ், அது நமக்கு தெரியணும். அதனால் என்ன செய்யணும்னு சொன்னால் தோழர்களே, குறைந்தபட்சம் ஒவ்வொரு வீட்டிலையும் குர்ஆனுடைய விரிவுரைகள் என்று சில நூல்களாவது இருக்க வேண்டும். அதை டெய்லி வாசிக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு 2 பக்கம் குடும்பமெல்லாம் சேர்ந்து மொத்தமாக உட்காந்து வாசிச்சு பாருங்க. ஒரு 2-3 மாதம் தொடர்ச்சியாக வாசிச்சு பாருங்க. எவ்வளவு பெரிய மாற்றங்களை நம்ம வீடுகளில் பார்க்கலாம் தெரியுமா? அதே மாதிரி இன்றைக்கு திருக்குர்ஆனுடைய விரிவுரைகள் எத்தனையோ பள்ளி, ஒரு காலத்தில் 1-2 பள்ளியில் தான் கருவேப்பிள்ளை கண்ணு மாதிரி தப்சீர் வகுப்பு நடக்கும். நம்ம மக்கா பள்ளியில் அந்த காலத்தில் மக்கா பள்ளியில் தான் நடந்துச்சு. புரசைவாக்கத்தில் நடக்கும். எங்கெங்கிருந்தலாமல் வருவாங்க. இந்த பள்ளியில் அந்த தப்சீருக்கு வந்து கூடின மக்களில் சில பேர் இன்றைக்கி வர்றாங்க, சொல்கிறாங்க ஃபுல்லாக
யாரோ பெற்ற பிள்ளை மாதிரி உட்காந்துருப்போம். ஒரு 15 பேர் 16 பேர், அதிகபட்சமாக ஒரு 30-40 பேர் உட்காந்துருப்போம். ஏன்னா குர்ஆனை பற்றிய புரிதலுக்கு நாம் கொடுக்கின்ற நேரம் அவ்வளவுதான், முக்கியத்துவம் அவ்வளவுதான். நான் என்ன சொல்றேன்னா, இப்படிப்பட்ட மாற்றங்கள் எல்லாம் நம்மிடத்தில் வர வேண்டும் என்று நான் சொல்கிறேன். அருமையான தோழர்களே, 4 தொடர்புகள் இருக்க வேண்டும். அதில் என்ன தொடர்பு என்னோட சேர்ந்து மொத்தமாக சொல்கிறீங்களா? முதல்ல குர்ஆனை ஓதுவது, ஓதிய குர்ஆனை புரிந்து கொண்டு உள்வாங்குவது, எதை ஓதி உணர்ந்து உள்வாங்கினோமோ அதை செயல்படுத்துவது, எதை ஓதி உணர்ந்து செயல்படுத்தினோமோ அதை பிற மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பது. இந்த 4ம் நம்முடைய பொறுப்பு. இன்ஷா அல்லாஹ் இந்த இடத்த விட்டு கலையும் போது இதில் நாம் ஒரு தீர்மானத்தை எடுத்துகிட்டு போகணும். ஒவ்வொரு மாதமும் நான் ஒரு சின்ன சார்ட் ஒன்று போடுங்க. ஆரம்பத்தில் ஒரு விஷயத்தை பழகிறதுக்கு சில கஷ்டங்கள் படுத்த ஆகணும். ஒரு சார்ட் ஒன்று போடுங்க. இந்த மாதம், அதாவது ஏப்ரல் மாதம் நான் குர்ஆன் விரிவுரை வகுப்பு இத்தனை கலந்துக்கிட்டேன், தப்சீர் இந்த நூலில் இத்தனை பக்கம் என் குடும்பத்தோடு உட்காந்து படித்தேன். ஒவ்வொரு மாதமும் எழுதி வைங்க. ஒரு 6 மாதம் போனதுக்கு பிறகு எழுதி வச்சு நீங்களே எடுத்து படித்து பாருங்கள். இப்படித்தான் நம்மை நாம் மாற்ற முடியும். நான் ஏற்கனவே ஒரு இதில் பயான் சொன்னேன்ல, நம்மை நாம் விசாரணை சுய பரிசோதனை செய்து கொள்ளாவிட்டால் மாற்றத்தை கொண்டு வரவே முடியாது. இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை என்ன செய்யணும், மாற்றத்தை நோக்கி போகணும். அப்போது இந்த உறுதியை இன்ஷா அல்லாஹ் இங்கிருந்து கலையும் போது நாம் புரிந்து இந்த உறுதியோடு செல்ல வேண்டும், இந்த சூளுரையோடு செல்ல வேண்டும். அடுத்து ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நான் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். குர்ஆனுங்கிறது யதார்த்தத்தை பேசுது, வாழ்க்கையை பேசுது. சஹாபாக்கள் எங்கே வென்றார்கள் என்றால், குர்ஆன் எதை சொன்னதோ அதை 100% நம்பினார்கள். அங்கே தான் அவங்க வெற்றி அடைவதற்கான வாய்ப்பை அல்லாஹ் தஆலா இலகி வாங்கி கொடுத்தார். நமக்கு குர்ஆன் சொல்வதை நம்புவதற்கான அந்த விஷயம் ஒரு மேம்போக்காக தான் இருக்க தவிர, குர்ஆன் சொல்வதை நம்ம மறுக்க மாட்டோம். ஆனால் அதை புரிந்து உணர்ந்து அதை நாம் நம்புகிறோமா என்றால் இல்லை. குர்ஆன் சொல்வதை எதையும் மறுக்க மாட்டோம். நம்ம அல்லாஹ் சொல்லிட்டா அதான் ஃபைனல், அதில் நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஒன்றை புரிந்து நம்புவதற்கு பார்த்தீங்களா, அதில் உள்ள வெயிட்டேஜ் குருட்டுத்தனமாக நம்புறதுல வராது. இப்போ மக்கா அப்படின்னு ஒன்று இருக்குதுன்னு நம்ம நம்புகிறோம், நமக்கு அதில் ஸ்ட்ராங் இருக்குது. அதே நேரத்தில் போய் பார்த்துட்டு வந்தவங்க இன்னும் ஸ்ட்ராங்காக என்ன செய்வோம், நம்புவாங்க. ஒரு 10 வயசு பையன்ட்ட சொல்லி பாருங்களேன், அவனுடைய நம்பிக்கை எப்படி இருக்கும், ஒரு பலவீனமாக தான் இருக்கும். எல்லாரும் சொல்கிறாங்க நானும் சொல்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவானே தவிர அழுத்தமான நம்பிக்கை இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, ஒன்றை பார்த்து விளங்கி அதற்கு பிறகு நம்பும்போது அதில் நிச்சயமாக என்ன வலிமை இருக்கும். சஹாபாக்கள் குர்ஆன் சொல்லக்கூடிய கருத்தின் மீது வைத்திருந்த நம்பிக்கை என்பது பார்த்து விளங்கி உறுதியாக வைத்திருந்த நம்பிக்கை. அதனால தான் அவங்க குர்ஆன் எதை சொல்லிச்சோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணாங்க. அதன் மீது அவர்களுக்கு நம்பிக்கை கொஞ்சம் கூட விலகவே இல்லை. உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். ஹிஜ்ரி 6வது ஆண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கனவு காணுகிறார்கள். அவங்க ஒரு 1000 பேரோட மதீனாவிலிருந்து இஹ்ராம் கட்டிட்டு மக்காவுக்கு உம்ரா செஞ்சுட்டு திரும்ப போகிறதாக கனவு காண்றாங்க. நபிமார்களுடைய கனவுக்கு என்ன நிலை அப்படின்னா, அது நிச்சயமாக நடக்கும். நபிமார்களுடைய கனவு போய்க்காது. நபிமார்களுடைய கனவு என்பது வஹி. ரசூலுல்லாவுக்கு ஆரம்பத்தில் இக்ரா பிஸ்மி வந்துச்சு இல்லை, வந்ததுக்கு பிறகு ஒரு 6 மாதம் வஹி வரவே இல்லை. ஏன்னா முதலாவது ஏற்பட்ட வஹி அனுபவத்தில் ரசூலுல்லா பயந்துட்டாங்க. இந்த 27 அன்னைக்கு முதல்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போய் கட்டி பிடிச்சிட்டு இக்ரான்னு சொன்ன உடனே ரசூலுல்லா பயந்துட்டாங்க. அப்படி தானே வருது, நடுங்க தானே வீட்டுக்கு வந்தாங்க. அப்போது இந்த பயம் ரசூலுல்லாவுக்கு தெளிகிறதுக்கு கொஞ்ச நாள் தேவைப்பட்டுச்சு. ஒரு 6 மாதம் இந்த வஹி வரல அடுத்து. ஆனால் இதுக்குள்ளே இந்த வஹியின் மீது ரசூலுல்லாவுக்கு தேட்டம் வந்துருச்சு. ஜிப்ரீல் வரல என்ன உடனே ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, அல்லாஹ் நம்மளை கைவிட்டான் போல அப்படின்னு நினச்சிட்டு தற்கொலை பண்ண போயிட்டாங்க. ஒரு மலையில் ஏறி கீழே விழுந்துடலான்னு போயிட்டாங்க. அல்லாஹ் காப்பாற்றிட்டான். மா வத்தாக்க ரப்புக்க ஒமா கலா, உம்முடைய இறைவன் உண்மை கைவிடவில்லை, உண்மை கோபிக்கவும் இல்லை. ஏன் இதுக்கு உங்களை மாச்சிக்க போகிறீங்க அப்படின்னு அல்லாஹ் தடுத்து பிடிச்சிட்டான். எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த 6 மாத காலத்தில் ரசூலுல்லாவுக்கு வஹி என்பது ஜிப்ரீல் மூலமாக வரல,
கனவின் மூலமாக தான் வந்துச்சு. கனவில் ஒன்று ரசூலுல்லாவுக்கு தெரிந்தால், நபிமார்களுக்கு தெரிந்தால் அது உண்மை. அப்போது இப்போ ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிட்டாங்க, 6வது வருஷம் சஹாபாக்கள் சிலரோட மதீனாவிலேருந்து இஹ்ராம் கட்டிட்டு மக்காவுக்கு தவாஃப் செஞ்சு சை செஞ்சு முடியெல்லாம் இறக்கிட்டு உம்ரா செய்கிற மாதிரி கனவு கொண்டுட்டாங்க. அப்போ இது உண்மைன்னு அர்த்தம். உடனே சஹாபாக்களை புறப்பட சொன்னாங்க. 1500 பேர் இஹ்ராம் கட்டிட்டு மக்காவுக்கு வந்துட்டாங்க. மக்காவுக்கு கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி ஹுதைபியாங்கிற இடம், அந்த வரலாறு நமக்கு தெரியுமே. ஹுதைபியாங்கிற இடத்துல மக்காவாசிகள் கேள்விப்பட்டு உள்ளுக்குள்ளே விடமாட்டேன்னு சொல்லி மறுத்துட்டாங்க. அங்கே சில கைகலப்பு போக்குவரத்துலாம் வர பார்த்துச்சு. அதெல்லாம் வேறு விஷயம். அதெல்லாம் வேறு விஷயம். நான் பாயிண்ட்டுக்கு மட்டும் வர்றேன். ஒரு கட்டத்தில் மக்காவாசிகள் ஒருத்தரை சமாதானம் பேச அனுப்பி வைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் தரப்புல இருந்து அலி ரலியல்லாஹு அவங்கெல்லாம் உட்காந்துருக்குறாங்க. என்ன பேசி முடிவாச்சு, இந்த வருஷம் என்ன செய்யக்கூடாது, உள்ளுக்குள்ளே வரக்கூடாது, அடுத்த வருஷம் வரலாம், 3 நாள் மட்டும் உங்களுக்கு அனுமதி. அப்படி வரும்போது நீங்கள் எந்த விதமான போர் தளவாடங்களையும் கொண்டு வரக்கூடாது, வார் வெப்பன்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது, ஒன்லி பாதுகாப்புக்கு மட்டும் ஒரே ஒரு கத்தி வச்சுக்கிறலாம், அதுவும் உரைக்குள்ளே போட்டு உள்ளுக்குள்ளே தான் வச்சுக்கிறணும், வெளியே வச்சுக்கக்கூடாது. இப்படின்னா நிபந்தனைகளை போட்டு, அதுவும் இந்த வருஷம் அனுமதிக்க முடியாது, இந்த வருஷம் நீங்கள் திரும்பி போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவாயிடுச்சு. சஹாபாக்களை சமாதானப்படுத்துறதுக்கு ரசூலுல்லாஹ் படாதவாது பட்டாங்க. ஒரு மாதிரியாக அங்கேயே மொட்டையை அடிச்சுட்டு அங்கேயே எல்லாத்தையும் குர்பானெலாம் கொடுத்து முடிச்சுட்டு கிளம்பி வந்தாச்சு. மறு வருஷம் என்ன செய்கிறாங்க, அதே சஹாபாக்கள் 7வது வருஷம் போகிறாங்க. இப்போ இந்த இடத்துல நான் உங்களுடைய கவனத்தை கொஞ்சம் முக்கியமான விஷயத்தின் பக்கம் திருப்புகிறேன். மக்காவாசிகள் அந்த ஒப்பந்தத்தில் என்ன ஷரத்து, மக்காவுக்குள்ளே வரும்போது நீங்கள் போர் வெப்பன்ஸ் எதையும் கொண்டு வரக்கூடாது, வார் வெப்பன்ஸ் எதையும் கொண்டு வரக்கூடாது, ஒன்லி தனி மனித பாதுகாப்புக்கு உரையிலிடப்பட்ட ஒரே ஒரு கத்தியை மட்டும் கொண்டு வரலாம் அப்படிங்கிறாங்க. இது சஹாபாக்கள்கிட்ட அவநம்பிக்கை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா? இவன் வேறு ஏதோ பிளான் பண்ணுறான், நம்மளை எல்லாம் நிராயுதபாணியாக ஆக்கி மக்காவுக்குள்ளே கொண்டு வச்சுட்டு மொத்தமாக ஏதோ ஏவுகணை போட போகிறான், அல்லது ஏதோ ஒரு இதை போட போகிறான், அதுக்கு தான் இவன் பிளான் பண்ணுறான் அப்படின்னு சஹாபாக்கள் நினைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கா இல்லையா? இருக்குதா இல்லையா? கொஞ்சம் வச்சு பாருங்கள். இல்லைன்னா ஏன் போர் ஆயுதத்தை ஏன் கொண்டு வரக்கூடாதுங்கிறான்? சரி, அதுக்கு முன்னாடி மக்காவாசிகள் அவங்க கொடுத்த எல்லா வாக்கையும் 100% நிறைவேற்றி விட்ட உத்தமர்களா என்ன அவங்க? இல்லை, அவனும் பல தடவை போய் பேசியிருக்கிறான், பல ஒப்பந்தங்களை முறிச்சிருக்கிறான், பல உயிர்களை சேதப்படுத்தியிருக்கிறான். அப்படியான ஆள் தானே மக்காவாசி. அப்போ அவன் சொல்கிறத எப்படி நம்ப முடியும்? அப்போ சஹாபாக்கள் இந்த இடத்துல அவநம்பிக்கை கொண்டிருக்கலாமா இல்லையா? சஹாபாக்கள் அவநம்பிக்கை உண்டாங்களான்னு கேட்குறேன். நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், கொல்லலைன்னு சும்மா சொல்லாதீங்க, கொல்றதுக்கு சான்ஸ் இருக்கா இல்லையா? அவநம்பிக்கை கொள்றதுக்கு சான்ஸ் இருக்கா இல்லையா? இல்லை யார சொல்லலாம், நம்ம அப்படிலாம் போயிடக்கூடாது, எடுத்துகிட்டு தான் போகணும் அப்படின்னு சஹாபாக்கள் சொல்லியிருக்க முடியுமா முடியாதா? சொல்லியிருக்க முடியும். நீங்களும் நானுமாக இருந்தால் அப்படி தான் சொல்லியிருப்போம். ஆனால் அவர்கள் சஹாபாக்களாக இருந்ததனால் அப்படி சொல்லவில்லை. ஏன் சொல்லவில்லை என்பதற்கு மிகப்பெரிய சாட்சி குர்ஆன் தான். ஏன் குர்ஆன்னு சொன்னால், அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், லா ததுகுலுன்னல் மஸ்ஜிதல் ஹராம, மஸ்ஜிதுல் ஹராமுக்குள் நீங்கள் கண்டிப்பாக நுழைவீர்கள், இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் நுழைவீர்கள், ஆமினீன பாதுகாப்போடு நுழைவீர்கள், முஹல்லிகீன ரூஸக்கும் உங்களுடைய தலைகளை நீங்கள் மழிப்பீர்கள், மொட்டை அடிப்பீங்க, ஓ முகஸ்ஸிரீன அல்லது முடி வெட்டியிருப்பீங்க, லா தகாஃபூன் யாருக்கும் பயப்பட மாட்டீங்க. இந்த ஆயத்தில் எல்லாம் இறக்கிட்டான். இந்த ஆயத்து அவங்களுக்கு ஒரு உறுதிமானத்தை கொடுத்துச்சு, நமக்கு போர் ஆயுதங்கள் தேவையில்லை. ஏன்னா அல்லாஹ் சொல்லிட்டான், ஆமினீன நீங்கள் பாதுகாப்போடு உள்ளே செல்வீர்கள், யாருக்கும் பயப்பட மாட்டீங்க. அதே மாதிரி உள்ளே போய் நீங்கள் என்ன செய்வீங்கன்னா தலையை மழிப்பீர்கள். தலை மழிப்பது எதனுடைய அடையாளம் அப்படின்னு சொன்னால் உம்ரா செய்வீங்க. அப்போ உம்ரா செய்கிறது நடக்கும். அந்த நேரத்தில் மக்காவாசிகள் உங்களை தாக்க மாட்டாங்க, அதுக்கு நான் பொறுப்பு. அதனால் நீங்கள் என்ன செய்ய தேவையில்லை, எந்த போர் ஆயுதங்களையும் எடுத்துகிட்டு போக வேண்டிய தேவையில்லை. அதனால தான் ரசூலுல்லாஹ் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. ஆனால் அந்த ரொம்ப தூரத்துக்கு முன்னாடியே வச்சுட்டாங்க, அதை கிட்ட கொண்டு போகல.
நான் எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னால், குர்ஆன் ஒரு விஷயத்தை சொன்னால் அதை 100க்கு 110% நம்புறது யாரு? சஹாபாக்கள். அதனால தான் அவங்க வெற்றி அடைஞ்சாங்க. அதே போல தான் நானும் சொல்கிறேன், குர்ஆன் எதை சொல்கிறதோ அது இன்றைக்கு நிதர்சனமாக நடக்கிறது. குர்ஆன் சொல்கிற எதுவும் பொய்த்து போகவே போகாது. அந்த நம்பிக்கை, அந்த உறுதி கட்டுமானம் நம்ம இடத்துல இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நிச்சயமாக குர்ஆன் என்பது நம்மிடத்தில் பல்வேறு விதமான மாற்றங்களுக்கு கண்டிப்பாக வித்திடும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் என்னுடைய உரையை நிறைவு பகுதிக்கு வந்துடுறேன். குர்ஆன்ல அல்லாஹ் வட்டியை பற்றி பேசுகிறான். குர்ஆன் எதை சொல்கிறதோ அது உலகத்தில் நிதர்சனமாக நடக்கிறதுங்கிறதுக்கான எடுத்துக்காட்டாக சொல்கிறேன். வட்டியை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான். திருக்குர்ஆனில் அல் பக்ரா அத்தியாயத்தில் சொல்கிறான், யம்ஹக்குல்லாஹுர் ரிபா வ யுர்பி ஸதகாத். அல்லாஹ் வட்டியை அழிக்கிறான், தர்மங்களை வளர்க்கிறான். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், வட்டியை அழிக்கிறான், தர்மங்களை வளர்க்கிறான். ஆனால் உலகம் சொல்லுது, வட்டியினால் உன் பொருள் பெருகும். நீ மியூச்சுவல் ஃபண்டில் போட்டால் 17 மாதம் முடிவில் இவ்வளோ காசு கூட கிடைக்கும் உலகம் சொல்லுது. நீ இதில் இன்வெஸ்ட் பண்ணு, உனக்கு கூட காசு கிடைக்கும். ஆனால் குர்ஆன் நேர் மாத்தமாக சொல்லுது, வட்டி என்பது அழியும், தர்மம் மட்டும்தான் பெருகும் சொல்லுது குர்ஆன். ஆனால் நமக்கெல்லாம் என்ன தோணுதுன்னா, தர்மம் கொடுத்தா குறையிற மாதிரி தோணுது இல்லையா? 100 ரூபா ஜோபில் வச்சுட்டு வந்தோம், பள்ளிவாசலில் ஒரு 50 ரூபா ஒர்க்கு போட்டோம், போகும்போது 150 ரூபா இருக்குமா என்ன? ஜோபில் எவ்வளோ இருக்கும்? 50 ரூபா தானே இருக்கும். அது தெரிஞ்ச விஷயம் தானே. அப்போ தர்மம் கொடுத்தா குறைய தானே செய்யும். ஆனால் வட்டி 100 ரூபா கொடுத்தா 10 ரூபா கூடல கிடைக்கும், 110 ரூபாயில் கிடைக்கும். அது ஸ்பீடு வட்டி, அந்த வட்டி யோகன வட்டிலாம் இருக்குது, பேட்ரியாட் வட்டிலாம் இருக்குது. அந்த வட்டிலாம் பார்த்தீங்கன்னா 100 ரூபா கொடுத்தா 185 ரூபாலாம் கிடைக்குமா, அப்படிலாம் சொல்லிக்கிறாங்க மக்கள். அப்போது அதில் பெருகிறத தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் அல்லாஹ் நேர் மாத்தமாக சொல்கிறான், தண்ணி கொடுக்குறேன், நேர் மாத்தமாக சொல்கிறான், வட்டி என்பது அழியும், தர்மம் என்பது பெருகும் என்று சொல்கிறான். சரி, வட்டி அழியுதா அப்படின்னா, அல்லாஹு தஆலா வட்டி அழியும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு பயன்படுத்தின வார்த்தை இருக்குது பாருங்க. அந்த வார்த்தை மிக கவனமான விஷயம். பொதுவாக அழிவு அப்படின்னு சொல்கிறதுக்கு அரபியில் நிறைய வார்த்தைகள் இருக்குதுங்க. ஹலாக் அப்படின்னாலும் அழிவுன்னு அர்த்தம். ஹலாக்கா, நம்ம கூட யாராவது திட்டும்போது ஹலாக்கா போகிறவனே அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்படி சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் நமக்கு வந்துடும் திரும்பாது, அப்படி சொல்லக்கூடாது. ஒரு பழக்கத்துக்காக சொல்கிறேன். அப்போ ஹலாக்குங்கிறதுக்கும் அழிவுன்னு அர்த்தம் இருக்குது. இப்படி அழிவுன்னு சொல்கிறதுக்கு குர்ஆனில் நிறைய சொற்கள் இருக்குது. ஆனால் வட்டி அழியும் அப்படிங்கிற அந்த கான்செப்டை சொல்கிறதுக்கு அல்லாஹ் பயன்படுத்தின வார்த்தை யம்ஹக்கு. அதனுடைய ரூட் வேர் சொல் எது அப்படின்னு சொல்லி சொன்னால், மீமு ஹாஃப் ஹே காஃப், மஹக. மீமு ஹே காஃப் அரபி தெரிஞ்சவங்களுக்கு புரியும். அந்த மீமு ஹே காஃப் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு அழிவுன்னு அர்த்தம். ஆனால் இதே அழிவுங்கிறதுக்கு நிறைய அர்த்தம் இருக்குது. யம்ஹுல்லாஹு மா யஷாவு, அல்லாஹ் தான் நாடியதை அழிப்பான். அந்த இடத்துல மகான் இருக்குது, அதுக்கும் அழிவுன்னு அர்த்தம். ஹலாக்குங்கிற வார்த்தை இருக்குது, அதுக்கும் அழிவுன்னு அர்த்தம். ஆனால் வட்டி அழியுங்கிற இடத்துல அல்லாஹ் மகாங்கிற சொல்ல பயன்படுத்தலை, ஹலாக்குங்கிறத சொல்ல பயன்படுத்தலை, வேறு வார்த்தைகள் அதை பயன்படுத்தலை. ஆனால் யம்ஹக்கு மஹக்கங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறான். முஃபஸ்ஸிர்கள் எழுதுகிறாங்க, இந்த மஹக்கங்கிற அந்த சொல் அழிவு இருக்குதுல்ல, இது எதை குறிக்கும்னு சொன்னால், சந்திரனுடைய தேய்மானம் இருக்குது பார்த்தீங்களா, சந்திரனுடைய தேய்மானத்தை குறிப்பதற்குத்தான் இந்த மஹக்கங்கிற வார்த்தை பயன்படுத்துவாங்க. இப்போ உதாரணமாக பௌர்ணமி என்னைக்கு, பௌர்ணமி என்னைக்கு, முழு நிலவு என்னைக்கு வருங்க? 14. 15வது அன்னைக்கு அந்த நிலவை நம்ம பார்க்குறோம். வட்டமாக இருக்குமா அல்லது குறைஞ்சிருக்குமா? வட்டமாக இருக்குமா குறைஞ்சிருக்குமா? ஆனால் நியதிப்படி அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். 14 அன்னைக்கு தான் முழுசு, 15 அன்னைக்கு கொஞ்சம் குறைஞ்சி தான் இருக்கும். சரி, இப்போ நான் 16 அன்னைக்கு கேட்குறேன். 16 அன்னைக்கு குறைஞ்சிருக்குமா முழுசாக தெரியுமா? முழுசாக தான் தெரியும், குறைஞ்சிருக்க தெரியாது. 17 அன்னைக்கு பார்க்குறீங்க, குறைஞ்சிருக்குமா முழுசாக தெரியுமா? அப்போ முழுசாக தான் தெரியும், குறைஞ்சிருக்க தெரியாது. குறையிறது எப்போ தெரியும்னா 19, 20 தான் லேசாக குறைஞ்ச மாதிரி தெரியும். அப்போது என்ன அர்த்தம்னா, அழியும் ஆனால் அழிவு வெளியே தெரியாது.
அதுக்கு தான் மஹக்கங்கிற வார்த்தையை சொல்லுவாங்களாம். சந்திர தேய்மானத்தை சுட்டி காட்டுறதுக்கு தான் மஹக்கங்கிற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். சந்திர தேய்மானம் என்பது உடனடியாக தெரியாது, கொஞ்ச நாள் போனால் தெரியும். கொஞ்ச நாள் போச்சுன்னு வச்சுக்கோங்க, திரும்ப அந்த தேய்மானத்தை சரி பண்ணவே முடியாது. அடுத்து முழுசாக அழிஞ்சிட்டு திரும்ப நினைவு தோணுனா தான் உண்டு. அப்போது இதிலிருந்து என்ன சொல்ல வர்றாங்கன்னு சொன்னால், வட்டி அழியும் அப்படிங்கிறதுக்கு அல்லாஹ் தஆலா பயன்படுத்தின வார்த்தை, அதனுடைய அழிவு உடனே தெரியாது, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும், கரையான் கொஞ்சம் கொஞ்சமாக அரிக்கும். எப்போ தெரியும்னா ஒற்று கீழே விழும்போது தான் தெரியும், அது வரைக்கும் தெரியாது. நோயை ஆரம்பத்திலேயே கண்டுபிடிக்கிறதா நல்லது, ஏன்னா சீக்கிரமாக ட்ரீட்மெண்ட் பண்ணிடலாம். மொத்தமாக பார்ட்ஸாக போனதுக்கு பிறகு நோயை கண்டுபிடிச்சி பிரயோஜனம் இருக்கா? அப்போது வட்டியை பொறுத்த வரைக்கும் கீழே உழுந்ததுக்கு பிறகு தான் தெரிய ஆரம்பிக்குமே தவிர அதுக்கு முன்னாடி தெரியாது அழிவு. இது எதிலிருந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியுதுன்னு சொன்னால் தோழர்களே, இன்றைக்கி உலகத்தினுடைய நிதி நிறுவனங்களை பார்க்குறோம். 2008 அமெரிக்காவில் லீமன் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கம்பெனி, எத்தனை வருஷம் அப்படின்னா 150 வருஷம் பாரம்பரியம் உள்ள ஒரு கம்பெனி, பொத்துன்னு கீழே விழுந்துருச்சு. அதில் நிறைய பேர் இன்வெஸ்ட்லாம் பண்ணியிருப்பாங்களாம், கீழே விழுந்துருச்சு. எந்த அளவுக்கு நம்ம அன்றைக்கி கேள்விப்பட்டோம் அப்படின்னு சொன்னால், 2008 நிறைய பேங்க்குகள் மக்கள் ஹவுசிங் ஃபைனான்ஸ் நிறைய வட்டி கொடுத்து வீடு வாங்கினது எல்லாம் எனக்கு வேணான்னு சொல்லி திரும்ப கொடுத்துட்டாங்களாம். நம்ம காசுக்கு ஒரு 70,000 ரூபா 80,000 ரூபா இருந்தால் அமெரிக்காவில் ஃப்ளாட் வாங்கலாம்னு சொன்னாங்க. நம்ம காசுக்கு ஒரு 60,000 70,000 இருந்தால் அமெரிக்காவில் ஃப்ளாட் வாங்க முடியும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அங்கே பொருளாதாரம் கீழே பொத்துன்னு கீழே விழுந்துச்சு. எல்லாரும் சொன்னாங்க, எதனுடைய விளைவு அப்படின்னு சொன்னால் வட்டி ஏற்படுத்தின விளைவுன்னு சொன்னாங்க. நம்ம நாடு மட்டும் என்ன ரொம்ப நல்லா வாழுதுன்னு நினச்சிக்காதீங்க, இங்கே அதை விட மோசம். வட்டி என்பது பொருளாதாரத்தினுடைய கேன்சர். ஆனால் உடனே தெரியாது, பாதிப்பு அதிகமானதற்கு பிறகுதான் தெரியும். ஒன்றும் தேவையில்லை. இந்த வாராக்கடன் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க பாருங்க, நான் பர்ஃபார்மிங் அசெட். வாராக்கடன் என்பது வருடத்திற்கு வருடம் கூடிக்கொண்டே போகிறது. 2016 நான் இந்த குறிப்பை நான் 2016 எழுதி வச்சேன். 2016 வாராக்கடனுடைய அளவு 3,93,035 கோடி ரூபாயாம். 2016 டிசம்பர் 31 எழுதியிருக்கேன். அதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த அளவை விட 50% உயர்ந்துருச்சு. அப்போ அதுக்கு முன்னாடி உள்ள வருஷம் 3,99,000ங்கிறது 1.5 லட்சம் தான் இருந்திருக்கு, 2 லட்சம் தான் இருந்திருக்கு. ஒரு வருஷத்தில் வாராக்கடனுடைய அளவு கிட்டத்தட்ட 50% ஏறி இருக்கு. இன்றைக்கெல்லாம் நீங்கள் கணக்கு எடுத்தீங்கன்னா, நான் இன்றைக்கி புதுசாக குறிப்பு எடுக்கலை, ஆனால் நீங்கள் வேணால் தட்டி பார்க்கலாம். இன்றைக்கு வாராக்கடனுடைய நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியும். வாராக்கடன் என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? பேங்க்கில் லோனை வாங்கிட்டு கெட்டாமல் மொங்காம் போட்டு போகிறது இருக்குல்ல. நம்மளாம் சில ஆயிரங்கள் சில லட்சங்கள் தான் அப்படி மொங்காம் போடுவோம். ஆனால் கோடி கோடியாக மொங்காம் போடுறதுக்குன்னு சில பேர் பிறந்திருக்காங்க. அவங்களுக்கு பேர் சமூக அந்தஸ்து உள்ளவங்க. அவங்களுக்கு கவர்மெண்ட்டே டிக்கெட்லாம் எடுத்து கொடுத்து போயிட்டு வாங்கன்னு வழி அனுப்பி தான் வைக்கும். அந்த மாதிரி ஆளுக்கு கவர்மெண்ட்டே எடுத்து கொடுத்து அனுப்பி வைக்கும். மொத்தமாக இங்கே தான் அவங்களுக்கு ஓட்டாண்டின்னு பேர். ஆனால் வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே வேற ஒரு பிஸ்னஸ் தொடங்கிடுவான். அங்கே லண்டனில் வீடை வாங்கிடுவாங்க, அங்கே வேற ஒரு பிஸ்னஸ் தொடங்கிடுவான். அப்படி நிறைய பேர் இருக்கான். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, வங்கிகளுடைய வாராக்கடன் என்பது இன்றைக்கு வருடத்திற்கு வருடம் கூடிக்கொண்டே இருக்கிறது. இது பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சியாக, இது பொருளாதாரத்தினுடைய மிகப்பெரிய தேய்மானம்ல, இது மிகப்பெரிய தேய்மானம்ல. அதனால தான் நம்ம கூட உங்களுக்கெல்லாம் தெரியும், 2019-24 அந்த 2வது டேர்மில் வந்தார் பாருங்க. இந்த வந்த நேரத்தில் நாங்கள் பேங்க் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய சீர்திருத்தத்தை கொண்டு வர போகிறோம்னு சொல்லிட்டு சொன்னார்ல. பேங்க் ஏதாவது திவாலானா ஒவ்வொருத்தருக்கும் போட்ட பணத்தில் எவ்வளோ தான் கிடைக்குமா? எவ்வளவு? 5 லட்சம் தான் அதிகபட்சமாக கிடைக்குமா? நீங்கள் 5 கோடி போட்டிருக்கலாம், பேங்க் எவ்வளோ தான் தரும் உங்களுக்கு? 5 லட்சம் தரும். பாக்கியெல்லாம் எங்கே போவோம்? யம்ஹக்குல்லாஹு ரிபா, ஜி பாக்கெட்டில் போய் விழுந்துடும். ஜி அதில் எடுத்துக்கு வருது, அல்லாஹ் அழிச்சிருவான்னு அர்த்தம். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை.
அப்போது நமக்கு கண்ணு முன்னாடி உதாரணம் இருக்குதுங்க, வேறு எங்கேயும் போத்தாவில்லை. அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் கண்ணுக்கு முன்னாடி நடக்கிறத பார்க்குறோம். வட்டி அழியுங்கிறத பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். எத்தனை பேங்கை மெர்ஜ் பண்ணாங்க, எத்தனை பேங்க் மெர்ஜ் பண்ணாங்க? ஏன் நல்லா ஓடுற ஒரு கடை ஏன் மெர்ஜ் பண்ணணும்? கடை நல்லா ஓடுதுன்னா நிறைய செயின் ஷாப்பில் வச்சுக்கிட்டே போகணும், ஏன் மெர்ஜ் பண்ணணும்? நீங்கள் ஏற்கனவே இருந்த நிறைய பேங்க் இன்றைக்கி இல்லை. ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ்னு ஒன்று இருந்துச்சு, அது இன்றைக்கி பஞ்சாப் நேஷனல் பேங்கோட நினச்சிட்டாங்க. இப்படி நிறைய பேங்க்கு இணைச்சிருக்கிறாங்க. சிண்டிகேட் பேங்கா நிறைய பேங்க் இணைச்சிருக்கிறாங்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, உன்னுடைய வட்டி பொருளாதாரம் தோல்விங்கிறதான அடையாளம், தோல்விங்கிறதான அடையாளம். அப்போ குர்ஆன் சொல்லக்கூடிய ஒன்று உண்மைங்கிறது தானே யதார்த்தமாக ஆகுது. அதைத்தான் தலையாக நம்ம அடிச்சுக்கிறோம். குர்ஆன் எதை சொல்லுதோ அது நிதர்சனமாக உலகத்தில் நடக்குது. அதனால் குர்ஆன் என்பது நாம் ஃபாலோ பண்ண முடியாத வானத்துக்கு மேலே இருக்கிற பூமிக்கு கீழே இருக்கிற தத்துவத்தை மட்டும் பேசலை, நாம் உலகத்தில் வாழ்கிறதுக்கு தேவையான வழிவகைகளையும் சேர்த்து பேசுது. அப்போ எனவே நாம் குர்ஆனோடு நெருங்குவது தான் குர்ஆனுக்கு நாம் செய்யக்கூடிய மரியாதை. குர்ஆனை வழங்கிய இறைவனுக்கு நாம் கட்டுப்படக்கூடிய அழகு அதுதான். எனவே இன்ஷா அல்லாஹ் குர்ஆனோடு நெருங்கலாமா? சும்மா அதாவது கேட்டதுக்காக சொல்லிட்டு ஓடிடக்கூடாது. இன்ஷா அல்லாஹு தாலா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாம் எந்த இடத்தில் இருக்கிறோமோ அந்த இடத்தில் குர்ஆன் கிளாஸ்கள் நடந்தால் அதில் என்ன செய்ய போய் கலந்துக்கிறணும். நம்ம பள்ளிவாசலில் கூட நடக்குது, வாய்ப்பு இருந்தால் இங்கே வந்து கலந்துக்குங்க. வேறு எங்கெங்கெல்லாம் நடக்குது அங்கெல்லாம் கலந்துக்க. வெள்ளிக்கிழமை சில இடங்கள் நடக்கும், சனிக்கிழமை சில இடங்கள் நடக்கும், ஞாயிற்றுக்கிழமை சில இடங்கள் நடக்கும், போய் கலந்துக்கு. நாம் கொடுக்குறதுங்கிறது அந்த நேரத்தை மட்டும் தான் கொடுக்க போகிறோம். ஆனால் அந்த நேரத்திற்கு பதிலாக இறைவன் நமக்கு தரப்போகிறது குர்ஆனுடைய ஞானம். அதனால் தயவுசெய்து அந்த மாதிரியான பழக்க வழக்கங்களை நாம் உருவாக்கி கொள்வோம். அதே போல் தப்சீர்கள் இருக்கின்றன, எக்கச்சக்கமான தப்சீர் வந்துருச்சு. தமிழில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தப்சீர் இப்னு கஸீர் இருக்குது, அதே மாதிரி பாக்கியாத்தில் போட்ட ஜவாஹிருல் குர்ஆன் இருக்குது, அதே மாதிரி அன்வாருல் குர்ஆன் அப்படின்னு சொல்லி மூத்த அறிஞர் அப்துல் ரஹ்மான் ஹஸரத் அவங்க எழுதின தப்சீர் எல்லாம் தமிழில் கிடைக்குது. ஆங்கிலத்தில் வேணுமா? ஆங்கிலத்தில் இருக்குது, உருதுல இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், நீங்கள் மொத்தமாக வாங்காதீங்க, மொத்தமாக பாகமாக வாங்கி வைக்க தேவையில்ல. ஒரு பாகத்தை வாங்க, முதல்ல அதை படிக்க ஆரம்பிங்க, அதை மொத்தமாக உட்காந்து படிக்க ஆரம்பிங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நாம் நம்மை மாற்றிக்கொள்ள ஆரம்பித்தால் இன்ஷா அல்லாஹ் குர்ஆனுடைய அந்த கருத்துகளோடு நாம் இசைந்து செல்வோம். அதற்கு பிறகு அந்த குர்ஆன் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். அப்படிப்பட்ட மாற்றத்தை தான் சஹாபாக்கள் பார்த்தார்கள். ஒரு காலத்தில் உமரை சொல்லிக்கிட்டாங்க தங்களை பார்த்து, உமர் நீ ஒட்டகம் மேய்க்கிறது கூட லாய்க்கில்லைன்னு உங்கள் அத்தா உன்னை திட்டிக்கிட்டு இருந்தார், ஆனால் இன்றைக்கி நீ ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே கட்டி இழுத்துக்கிட்டு இருக்கிற. அந்த சாம்ராஜ்யத்தை கட்டி இழுக்கின்ற அந்த இடத்துக்கு உமர் நீ எப்படி போன? குர்ஆன் தான் உன்னை கொண்டு போச்சு, இஸ்லாம் தான் உன்னை கொண்டு போச்சு அப்படின்னு தன்னைத்தானே பார்த்து சொல்லிக்கொள்வார்களாம். அப்போ எனவே அருமையான தோழர்களே, அப்படிப்பட்ட மாற்றத்திற்கு நாம் தயார் என்றால் குர்ஆன் அங்கே அழைத்து செல்வதற்கு தயாராக இருக்கிறது. எல்லாம் வல்ல இறைவன் நம்முடைய வாழ்க்கையில் குர்ஆனுடனான தொடர்பை பசுமைப்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பை மீண்டும் மீண்டும் தந்தருள் புரிவானாக என்று துஆ செய்தவனாக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கொஞ்சம் கூட